अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। सल्लु अलन नबी अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் மிஷ்காத் ஷரீஃபை பார்த்து வருகிறோம். அதில் 120வது ஹதீஸ். وعن أبي نضرة رضي الله تعالى عنه أن رجلا من أصحاب النبي صلى الله عليه وسلم يقال له أبو عبد الله دخل عليه أصحابه يعودونه وهو يبكي. அபு நல்ரா என்ற சஹாபி ரசூல் சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் ஒருவர், அவருக்கு பேர் அபு அப்துல்லா என்று பெயர். அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். ரொம்ப உடம்பு பலகீனமாக இருந்து அவரின் வியாதி விசாரிப்பதற்காக வேண்டி அவங்க தோழர்கள் எல்லாம் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அவரை பார்க்க போகிறார்கள். வஹுவ யப்கி, அவரும் அழுது கொண்டிருந்தார். இப்போ அந்த அபு அப்துல்லாங்கிற சஹாபி யார், அவர் எந்த ஊருக்காரர், எங்கே பிறந்தவர், எங்கே வளர்ந்தவர், அப்படி சொந்த பெயர் என்ன, எதுவுமே நமக்கு தெரியல. அப்போ ஜஹாலத்து சஹாபி, ஒரு சஹாபி யார் என்று தெரியாமல் இருப்பது ரிவாயத்தில் எந்த குறையும் இல்லை. ஜஹாலத்து தாபிஇ, தாபி வந்திருக்கு. இப்போ உதாரணமாக ஒரு தாபி அறிவிக்கிறார், அவர் யாருன்னு தெரியல, அவர் அறிவிக்கிறாரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக, அப்படின்னா அந்த ஹதீஸ் ஏற்றுக்க மாட்டோம். ஜஹாலத்து தாபி ஹதீஸை மௌதுவா தள்ளி விட்டுறது, ரைஃப். அது ஜஹாலத்து சஹாபி, ஒரு சஹாபியுடைய பேர் தெரியல, யாரோ ஒரு சஹாபி சொன்னாங்கன்னு தெரிஞ்சுன்னா அந்த ஹதீஸ் மக்பூல் தான். ஏன்னா அஸ்ஹாபி குல்லுஹும் ஹாதீன முஹ்ததீன், பெருமானுடைய சஹாபாக்கள் அத்தனை பேருமே நேர்வழி பெற்றவர்கள் தான். சஹாபி கன்னுஜூம் அப்படி ஐயும் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும். ஜலீல் கத்ரான சிகத்தான ஒரு தாபிஇ சொல்லுகிறார். உதாரணமாக ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரைத்து சஹாபியன், நான் சஹாபியை பார்த்தேன், ஹத்தஸ்னி, எனக்கு இந்த செய்தியை சொன்னார். எந்த சஹாபியின் பேர் சொல்லலை. இந்த ஹதீஸ் மக்பூல், சஹீ, மர்ஃபு, சஹியான ஹதீஸ். அனஞ்சுங்களா, ஒரு தாபி சொல்கிறார், எனக்கு ஒரு தாபிஇ சொன்னார், அவருக்கு அபூ ஸர் ரலியல்லாஹு சொன்னதாக. அப்படி தாபி பேர் என்னன்னு தெரியல, இந்த அப்படியே தள்ளி வச்சுருவோம். மக்தூல், முன்கத்தியான ஹதீஸ், இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. புரிஞ்சுங்களா? அப்போ ஜஹாலத்து சஹாபி சனதில் எந்த குறையையும் ஏற்படுத்தாது. ஃபகாலு, அவர் அழுது கொண்டிருந்தார் மரணப்படுக்கையில் அல்லது உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில். இவரெல்லாம் போய் சொன்னாங்க, மா யுபுக்கீக்க, நீ உன்னை எது அலட்சியது, ஏன்பா அழுகுற? அலம் யகுல்லக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார் அல்லவா, ஹுதுமின் ஷாரிபிக்க, நீங்கள் உங்களுடைய மீசையை சற்று துண்டித்து கொள்ளுங்கள், சும்மா அக்கிர்ரஹு, பின்பு அதிலேயே தரிபட்டிருங்கள். இப்போயுமே மீசையை கட் பண்ணுவீங்க, மீசை பெருசாக வச்சுருக்கார் பெருமானார் முன்னாடி, மோட்டர் மீசையா, மீசை அப்படி வைக்கக்கூடாது, மீசையை சுத்தமாக குறைத்து கொள்ளுங்கள், வலிக்கக்கூடாது மீசையை, பெருமானோட சுன்னத்தல்ல. கஸ்ஸு ஷாரி, மீசையை வெட்டணும், பெருசாக மொரட்டு மீசை வைக்கக்கூடாது, மீசையை வெட்டிக்கணும், வலிச்சிக்கூடாது, அதுக்கு அனுமதி, அது சரியில்லை, சுன்னத்து ஹிலாஃபத். அப்போது மீசையை துண்டித்து கொள்ளுங்கள், சும்மா அக்கிர்ரஹு, அதே அளவு துண்டித்த நிலையில் அப்படியே வச்சுக்கோங்க, வளர துண்டிச்சுக்குங்க. எது வரைக்கும்? ஹத்தா தல்கானி, என்னை மறுமையில் நீங்கள் ஹவுதுல் கௌசர் சந்திக்கும் வரையிலேயும் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு. அப்போ அதிலே சொல்லியிருக்காங்க, ரசூலை பார்க்குவீங்க அப்படின்னு, ஸ்ரீதேவியாக தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு, அதுவே ஒரு ஆதாரம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த சஹாபி சொன்னால், பலா, உண்மைதான்,
வலாக்கின்னி சமீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ஆனாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் கபல பி யமீனிஹி கப்லத்தன், அல்லாஹ் தன் வலது கையால் மண்ணில் ஒரு பிடியை எடுத்தான். அல்லது மொத்த மஹ்லூக்குகளை மனிதர்களை ரெண்டு பிரிவாக்கிட்டான். ஒன்று வலது கையில் அள்ளினான், ஒரு இடது கையில் அள்ளினான். உஹ்ராபில் எதில் உஹ்ரா, இன்னொன்றை இன்னொரு கையால், இடது கையால்னு சொல்லலை. ஏன்னா அல்லாஹ்க்கு இடது கை வலது கையெல்லாம் இல்லை. கில்தா யதைஹி யமீனுன், அல்லாஹ்வுடைய இரண்டு கையும் வலது கை தான். அது எப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இரண்டு கையும் புனிதமானது தான். ஒன்றை வலது கையால் எடுத்தான், இன்னொன்றை இன்னொரு கையால் எடுத்தான். வகால சொன்னான், ஹாதிஹி லிஹாதிஹி வ ஹாதிஹி லிஹாதிஹி வலா உபாலி, இவர்கள் இதற்கு எனக்கு என்ன இருக்கு, இவர்கள் சொர்க்கவாசிகள், இவர்கள் நரகவாசிகள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவன் யார் இதில் பண்ண எனக்கு என்ன என்று அல்லாஹ் சொன்னான். ஃபலாஜரி, நான் அறியவில்லை, ஃபி ஐயில் கபல தைனி அன, அல்லாஹ் அப்படி அள்ளிய பொழுது எந்த கையில் நான் இருந்தேன், வலது கையிலா இடது கையிலா என்று தெரியவில்லையே என்று சொல்லி அழுதாள். ரவாஹு அஹ்மத். அல்லாஹ் அந்த வலதுசாரிகள் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. வலா உபாலின்ட்டான், எனக்கு எந்த நோக்கியார், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு தானே பிரச்சனை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தான். நரகவாசிகளில் போயிட்டா நம்ம என்ன இங்கே என்ன வருது, தப்பிச்சு சௌரியரை குச்சி ஓடி பண்ணிப்போம். ஜெயிலாது சுரங்கம் போட்டு வெளியே ஓடி நரகத்தை விட்டு தப்பிச்சு ஓடிடலாமா, சௌரியரை குச்சி ஓடிடலாமா, இல்லை லஞ்சம் கஞ்சம் கொடுத்து ஜெயிலில் லஞ்சம் கொடுத்து தப்பிக்கிறாங்க, நம்ம லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முடியுமா? பை முளக்களுக்கு லஞ்சம் கஞ்சம் கொடுத்து அதுவும் முடியாது. அதுங்களா அப்போ ஜெயிலில் காசு பணம் உள்ளவங்களாம் கொடுத்து சொகுசாக வாழ்கிறவங்களாம், முதல் தரம் ரெண்டாம் தரம் அந்த மாதிரி எதுவும் காசு பணம் கொடுத்து சொகுசாக வாழ முடியுமா? எமூத்து ஃபீஹா வலா ஐயா, அங்கே சாவவும் முடியாது வாழவும் முடியாது, அப்படியாப்பட்ட இடம் அது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பானா. 121 வனிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அஹதல்லாஹுல் மீசாக மின் லஹரி ஆதம், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகிலிருந்து மனிதர்களை வெளியாக்கி ஒப்பந்தம் செய்தான். பி நஅமான், அரஃபாவுக்கு பக்கத்தில் உண்டான ஒரு வாதி, மலை இடைப்பட்ட சமவெளி பகுதிக்கு பேர் நஅமான் என்ற ஒரு இடம் இருந்தது. ஏனி அரஃபாவுக்கு அருகில். ஃபஹரஜ மின் சுல்பிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுல்பு முதுகந்தண்டிலிருந்து வெளியாக்கினான். குல்ல துர்ரியத்தின் தராஹா, ஒவ்வொரு சிருஷ்டிகளையும் ஒவ்வொரு பிச்சிலங்களையும், துர்ரியத்தின் அவனுடைய பிள்ளைகள், தராஹா அல்லாஹ் படைத்தானே, அத்தகைய அனைத்து பிள்ளைகளையும் அல்லாஹ் வெளியாக்கினான். இப்போ நசரஹும் பைன யதைஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் அவர்களை பரவச் செய்தான். கதுர், சிறு எறும்பை போல, தூசியை போல, இந்த அர்த்தம் வைக்கலாம். சும்மா கல்லமஹும், அவரிடத்தில் பேசினான். குபுலன், முன் நின்று நேருக்கு நேர். கால சொன்னான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் ரப்பல்லவா? காலு, அவர்கள் சொன்னார்கள், பலா, நிச்சயமாக, ஏன் இல்லை, இதான் எங்கள் ரப்பு. ஷஹீதுனா, நாங்கள் எல்லாம் சாட்சி சொல்கிறோம். காலு பலா. ஷஹீதுனா, அல்லாஹ் சொல்கிறான், நாம் சாட்சியை ஏற்படுத்தினோம் இந்த விஷயத்துக்கு. குர்ஆன் ஆயத்து பை அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலின், யா அல்லாஹ், இவ்வாறு நீ எங்களை ரப்பு என்று ஒப்பந்தம் செய்தாய், இது விஷயத்தில் நாங்கள் மறதியாளராக இருந்தோம், இதை பற்றி எங்களுக்கு சரியாக தெரியல என்று மறுமை நாளில் நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நாம் அதற்கு சாட்சியாளர்களை ஏற்படுத்தினோம். யார் சாட்சியாளராகனா? அவங்களே சாட்சியாளராக மலக்குகள், வானம் பூமியில் அத்தனை பொருளில் சாட்சியாளராக ஆக்கினான். அவு தகூலு, அல்லது இவ்வாறு நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக. இன்னமா அஷ்ரக ஆபாவுனா மின் கபில், இதற்கு முன்னால் எங்கள் பெற்றோர்கள் தான் ஷிர்க் வைத்தார்கள். வ குன்னா துர்ரியத்தும் மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பின் வாழ்ந்த பிள்ளைகளாக நாம் இருந்தோம். அவர்கள் செய்ததுக்காக நாங்கள் பின்பற்றினோம், எங்களுக்கெல்லாம் புதுசாக அறிவெல்லாம் எதுவும் இல்லை என்று நீங்கள் சொல்லி தப்பிக்க முடியாது. மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு ஆதாரம் காட்ட முடியாது. அஃபத்துஹுலிக்குனா பிமா ஃபஅல் முப்திலூன், அந்த பொய்யர்கள் செய்த காரணத்துக்காக நீ எங்களை தண்டிக்கிறாயா ரப்பே, எங்களை அதாபு செய்கிறாய் என்று மறுமையில் நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நினைவுறுத்தருக்கு நபிமாரில் அமுச்சு வச்சேன். உங்கள் அப்பா தப்பு செஞ்சா உனக்கு சொன்னேன்ல, நீ அல்லாட்ட ரப்புன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற, அதை பின்பற்றுன்னு சொன்னேன்ல. ரவாஹு அஹ்மத் என்று அல்லாஹ் கேட்பான் மறுமை நாளில்.
وعن أبي بن كعب رضي الله عنه في قول الله عز وجل وإذا أخذ ربك من بني آدم من ظهورهم ذريتهم என்ற ஆயத்துடைய விஷயத்திலே அது உபை பின் கஅப் ரலியல்லாஹு விளக்கம் சொன்னார்கள். கால ஜமஅஹும் ஆயத்தெடுங்க, ஜமஅஹும் அல்லாஹ் அவர்களை ஒன்று திரட்டினான். ஃபஜஅலஹும் அஸ்வாஜன் அவர்களை பிரிவு பிரிவாக பல பிரிவினராக ஆக்கினான். சும்ம சவ்வரஹும் அவர்களை ஜோடி ஜோடியாக ஆக்கினான். சும்ம சவ்வரஹும் பின்பு அவர்களை அல்லாஹ் தஆலா உருவம் கொடுத்தான். ஃபஸ்தன்தகஹும் அவர்களை பேசும்படி செய்தான். ஃபதகல்லமு அவர்கள் பேசினார்கள். சும்மா அகத அலைஹிமுல் அஹத வல் மீசாக பின்பு அவரிடத்தில் அல்லாஹ் ஒப்பந்தமும் உறுதிமொழியும் எடுத்தான். வ அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம் அவர்களையே அல்லாஹ் தஆலா சாட்சியாளராக ஆக்கினான். அவர்களே சாட்சியாளராக ஆக்கினான். அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம் அவர்களுக்காக நீயே சாட்சியாளனா ஏறி மறுமை நாளில் ஆகரத்தில் அவன் கை காலெலாம் சாட்சியாளனா ஆயிடுச்சு. அவங்க நஃப்ஸே அவங்க சாட்சி. அவன் கை கால் எல்லாம் அவனுக்கு ஆமாம் ரப்பே ரப்புன்னு சொன்னான் அவன் அப்படின்னு சாட்சியாளனாக ஆயிடுச்சு. அரஸ்து பி ரப்பிக்கும் நான் ரப்பல்லவா என்று கேட்டான். காலு பலா ஆம் ஏன் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். கால ஃபைன்னி உஷ்ஹிது அலைக்கும் சமாவாத்தி வஸ்ஸபஅ அல்லாஹ் சொன்னான் 7 வானங்களையும் உங்களுக்கு நான் சாட்சியாளனாக ஆக்கினேன். வல்ல அர்லின் ஸபஅ 7 பூமியை ஆக்கினேன். உஷ்ஹிது அலைக்கும் அபாக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்கள் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உங்களுக்கு சாட்சியாளராக ஆக்கினேன். அன் தகூலு யௌமல் கியாமத்தி கியாம நாளில் நீங்கள் சொல்லிவிடக்கூடாது லம் நஅலம் பிஹாதா இப்படி நடந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிடக்கூடாது. ஏலமு அறிந்து கொள்ளுங்கள் அன்னஹு லா இலாஹ கைரி என்று அல்லாத வேறு யாரும் இலாஹ கிடையாது. வலா ரப்ப கைரி என்று அல்லாத வேறு யாரும் ரப்பு கிடையாது. ஃபலா துஷ்ரிகு பி ஷையன் என்னை கொண்டு யாரையும் இணை வைத்து விடாதீர்கள். வைன்னி ச உர்சிலு இலைக்கும் ருசுலி நிச்சயமாக உங்களிடத்தில் இந்த ரசூல்மார்களை அனுப்பி வைப்பேன். யுதக்கிருனக்கும் அஹதி மீசாகி எனது இந்த ஒப்பந்தத்தையும் என் உறுதிமொழியையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய நபிமார்களை அனுப்பி வைப்பேன். உன்சிலு அலைக்கும் குத்துபி என் வேதங்களையும் உங்களுக்கு இறக்கி வைப்பேன் அதிலும் சொல்லப்பட்டிருக்கும். காலு அவர்கள் சொன்னார்கள் ஷஹீதனா நாங்கள் எல்லோரும் சாட்சியாளராக ஆகிவிட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். பி அன்னக ரப்புனா வ இலாஹுனா நீதான் எங்கள் ரப்பாகும் எங்கள் இலாகுவாகவும் இருக்கிறாய். லா ரப்பலனா கைரு உன்னை என்று வேறு யாரும் எங்களுக்கு ரப்பு இல்லை என்று அவர்கள் அங்கே சொல்லுவார்கள். ஃபஅகர்ரு பிதாலிக இந்த விஷயத்தை அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ருஃபி அலைஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலே தூக்கப்பட்டார்கள். எந்தூர் இலையும் அவர்கள் அத்தனை பேரையும் பார்ப்பதற்காக வேண்டி. ஃபரஅல் கனிய வல் ஃபகீர் அவர்களை வசதி உள்ளவரையும் வசதி குறைந்தவரையும் கண்டார்கள். வ ஹசனன் சூரத்தி வ தூனதாலிக்கு அழகிய தோற்றமுடையவர்களையும் தோற்றத்தால் அவ்வாறு அல்லாத மற்றவர்களையும் கண்டார்கள். ஃபகால சொன்னார்கள் ரப்பி லவ்லா சவ்வைத்த பைன இபாதிக் அல்லாஹ் என்ன இப்படி இருக்கிறாங்க. சில பேர் பணக்காராக இருக்கார், சில பேர் ஏழையாக இருக்கிறார், சில பேர் கருப்பாக இருக்கார், சில பேர் வெள்ளையாக இருக்கிறார், ஒருத்தர் உயரமாக இருக்கார், ஒருத்தர் குட்டையாக இருக்கிறார், ஒருத்தர் குண்டாக இருக்கார், ஒருத்தர் ஒல்லியாக இருக்கார். இவ்வளோ வேறுபாடுகள் ஏன் ரப்பே? ஒருத்தர் ராஜாவாக இருக்கார், ஒருத்தர் ஆண்டியாக இருக்கார், ஒருத்தர் பசி பட்டினியில் இருக்கார், ஒருத்தர் வயிறு பிடிக்க சாப்பிட்றாரு, எல்லாமே தெரியுது அவங்களுக்கு. அல்லாஹ் சொன்னான் இன்னி அஹ்பப்து அன் உஷ்கர நான் எனக்கு நன்றி செலுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினேன், அதுதான் இப்படி படைச்சேன். இவரை பார்த்து அல்லாஹ் என்னை அந்த மாதிரி ஆக்கலையே, அல்லாஹ் என்னை இந்த மாதிரி ஆக்கலையே, என்னை இப்படி வச்சானே, எனக்கு இவ்வளோ நல்லா வச்சிருக்கிறானு ஒவ்வொருத்தரும் சொல்லணும். உலகத்தில் 800 கோடி பேர்களுக்கும் அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்வதற்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அதுதான் அல்லாஹ்வுடைய மாபெரும் திறமை, அல்லாஹ்வுடைய குதிரத். அது உலகத்திலேயே ஆக கழிஞ்செடுத்த ஏழை என்று கருதுகிறாய் ஒருத்தனை, ஒன்றுக்கும் உதவாத பிச்சைக்காரன், அடுத்த நேரம் சோத்துக்கு வழி இல்லைன்னு அவன் சொல்லுவான். அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு ஏதாவது பிச்சைக்கு சரி சாப்பிட்டுக்கலாம், 2 கண்ணு இருக்குது எனக்கு, நடந்து தெருவில் போகிறேனே இதே பாரு 2 காலும் இல்லை இழுத்துக்கிட்டே போகிறார் ஒருத்தர், சாக்கு வச்சு சாக்கில் இழுத்துட்டு போகிறாரு. இப்போ 2 கண்ணு இல்லை அப்படியே குச்சியை வச்சு தடவிட்டே போகிறாரு. அல்லாஹ் எனக்கு மறுநேரம் சாப்பாடு இல்லைன்னா யார்கிட்ட பிச்சை ஏதாவது கொடுத்துட்றாங்க சாப்பிட்றோம் அல்லாஹூ அவரை சொல்லுவார். அந்த 2 கண்ணு இல்லாத போய் கேள்வி நீ எப்படி பார்க்குறேன் அப்படி சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு 2 கண்ணு இல்லை ஈமான கொடுத்தானே, இது பெரிய என்ன விஷயங்க. நடந்து வெளியே போகிறேன், கை காலை கொடுத்துருக்கான், போய் நான் இடத்துல வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, நல்லபடியாக இருக்கிறேன் அப்படின்னு. 2 காலம் இல்லாதவன்ட்டு போய் கேளு அப்படின்னு, என்னப்பா 2 காலம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ்ங்க
இந்த காலையில் யாராவது தூக்கிட்டு போயிடுறாங்க வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. துனியாவை பார்க்குறேனே 2 கண்ணில் வாங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். அவன் இப்படி அவரை சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தருமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வச்சுட்டான். பைத்தியக்கார சொல்லி பாருங்கள், சுத்தமாக மூளையே இல்லாமல் என்னடக்குன்னு தெரியாமல் தந்தை யார் தாய் யார் எதுவும் தெரியாது. இல்லை அப்படி என்ன ஆக்கலையா, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு ஒவ்வொருவரும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்போ தனக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்களை யோசித்து பார்த்தாவே எண்ணிலடங்காத நியமத்தை எல்லாம் கொடுத்துருக்குறான். அதை விட்டுவிட்டு அடுத்த வந்து யோசிக்கிறாங்க, தன்னை விடாமல் அடுத்தவனை பார்க்குறான். பார்த்துட்டு அந்த மாதிரி எனக்கு இல்லையேங்கிறான். அடா பாவிக்கலாம், அல்லாஹ்வை குறை சொல்கிறான். அல்லாஹ் இத்தனையும் ஏற்றத்தாழ வச்சது காரணம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொருத்தருமே யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்திலேயே நமக்கு தான் அல்லாஹ் அதிகமாக கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. சில நேரம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா தெரியும், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை மொத்த உலகத்தில் அதிகமாக பெற்றது நான் ஒருத்தன் தான். எனக்கு அடுத்ததான் 800 கோடி பேரும். ட்ரம்ப்லாம் பின்னாடி, அமெரிக்க அதிபர், ரஷ்ய அதிபர், அவங்களாம் அடுத்து. நாம் தான் உலகத்திலே பெரும் அருள் கொடுக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணம் சில நேரங்களில் வரும். அந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் தாலா நமக்கு செஞ்ச நியமத்துக்களை அலைஞ்சா இல்லைங்களா. சரி, இன்னிய அபப்தான் உஷ்கர, நான் நன்றி செலுத்தப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். வர அல் அன்பியாவு ஃபீஹிம், அப்போ ஹசரத் அன்பியா ஃபீஹிம், ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களை பார்த்தார்கள். ஃபீஹிம் அவர்களே, மிசல சுருஜி விளக்குகளைப் போல, அலைஹிமின் நூர் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஒளி வீசிக்கொண்டிருந்தது. யாரில்? அன்பியாக்கள், மலக்குமார்களில் அல்லாஹ்வுடைய பேரொளி வீசிக்கொண்டிருந்தது. வாஹ் வாஹ் வாஹ். ஃபகால ரஞ்சலா ஹுசூபி மீசாக்கின் ஆகர, அவர்கள் இன்னொரு மீசாக்கை கொண்டு, ஒப்பந்தத்தை கொண்டு அவர்கள் சொந்தமாக்கப்பட்டார்கள். யாருங்க? நபிமார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஒப்பந்தமும் கொடுத்தான் அவர்களுக்கு, இன்னொரு ஒப்பந்தமும் கொடுத்தான். ஹுசூ பி மீசாக்கின் ஆகர ஃபிர் ரிசாலத்தி ஒன் நுபுவத்தி, ரிசாலத் நுபுவத்துடைய விஷயத்திலே. அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த நபிமார்களுக்கு எல்லாருக்கும் எடுத்த ஒப்பந்தம் இல்லாமல் நபிமார்களை மட்டும் 1,24,000 நபிமார்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தனியாக இன்னொரு ஒப்பந்தம் செய்தான் அல்லாஹ் தஆலா. என்னது? இந்த மாதிரி பின்னாடி ஒரு நபியை அனுப்புவேன், அந்த நபியின் மீது ஈமான் கொள்ள வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட ஒரு ஒப்பந்தம். ஆயத்து வருதுல என்ன? இது அஹ்தல்லாஹு மீசாக்க நபியின் மின் கிதாபின் லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் ஹிக்மத், அந்த ஒப்பந்தத்தையும் அல்லாஹ் தஆலா எடுத்தான். வஹுவ கௌலுஹு தஆலா, இதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வைத அஹ்தனா மினன் நபிய்யின மீசாக்கஹும். ஆயத்து எடுங்க பாய். வைத அஹ்தல்லாஹு மீசாக்கஹும் மினன் நபிய்யின, நபிமார்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இப்படி ஒரு ஒப்பந்தம் எடுத்தான். என்ன ஒப்பந்தம் எடுங்க? என்னவா? வைத அஹ்தனா மினன் நபிய்யின மீசாக்கஹும், நபிமார்களிலே நாம் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை செய்தோம். என்னவா? என்ன ஒப்பந்தம்? ஒமின்க ஒமின் நூஹின், உங்களிடமிருந்தும் ஹஜரத் நூஹ் மின்க ஒமின் நூஹின், உங்களிடமிருந்தும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்தும், வ இப்ராஹீம வ மூசா வ ஈஸா இப்ன மரியம வ அஹ்தனா மின்ஹும் மீசாக்கன் கலீலா, அவரிடத்தில் மிக கடுமையான ஒப்பந்தம் அவரிடத்தில் நாம் உறுதியான ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். இன்னும் இடத்துல வருதில்ல, அதுங்க லமா ஆத்தைத்துக்கும், உங்களிடத்தில் நபி வருவார்கள், அவர்களுக்கு நீங்கள் வைத அஹ்தல்லாஹு மீசாக்கன் நபியின் லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் ஹிக்மத்தின் சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மஅக்கும் லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்னஹு, உங்களிடத்தில் ரசூல் வருவார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். கால அக்ரர்த்தும் வ அஹதும் அலா தாலிக்கும் இஸ்ரி காலு அக்ரர்னா கால ஃபஷ்ஹது அனா மக்கும் மின ஷாஹிதீன், ஏற்றுக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொண்டோம். அப்போ யார்? ஆதம் நபிகிட்டே எல்லாம் ஒப்பந்தம் பண்ணுறான், முகமது நபி வருவாங்க, நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தன்சுரன்னஹு, யார்கிட்ட இருந்து 1,24,000 நபிமார்களையும்
நீங்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் செய்து அனுப்பினான். அப்போ 1,24,000 நபிமார்களும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதவியாளர்கள் தான். அசல் நபி யாரு? ஏன் என்ன சொன்னான் தோலா? சும்மா அதுக்கு முன்னாடி பை சும்மா ஜாஅக்கும் ரசூலுன் நம்ம ஆத்தியத்துக்கு முன் கிதாபின் ஹிக்மத்தின் சும்மா ஜாஅக்கும் உங்களிடத்தில் வருவார்கள் ரசூல் ஆகிறவர் வருவார். உங்களிடத்தில் ரசூல் வருவார்கள். அப்போ ரசூல் முர்சலீன் நபிமார்கள் எல்லோருக்கும் ரசூல் யாருங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுல் அன்பியா, எல்லா அன்பியாக்களுக்கும் அவங்க நபி. இப்போ உங்களுக்கு நபி வருவாங்க, ரசூல் உங்களுக்கு வருவார்கள். அப்போ நீங்கள் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களை உண்மைப்படுத்த வேண்டும், நீங்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒட்டுமொத்த 1,24,000 நபிமார்களும் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதவியாளர்கள் தான் பை. அத்தனை பேரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதவியாளர்களாக தான் எல்லாம் அமைச்சு வச்சான். அது எப்படி உதவியாளர் முன்னாடி வருவாங்களே? முன்னாடியும் வருவாங்க. இப்போ பிரதமர் 30ஆம் தேதி ஜூலை 30ஆம் தேதி திருப்பூர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய அதிகாரிகள்லாம் 30ஆம் தேதி வருவாங்க, காலையில் வந்து இறங்குவாங்க. அங்கே 1ஆம் தேதியே வந்துடுவாங்க. ஒவ்வொரு அதிகாரியும் முன்னாடியே வந்துடுவாங்க. வந்து ரோடெலாம் சரி பண்ணுவாங்க. ரோட் 2 பக்கமும் உள்ள கடைகள்லாம் இடித்து அவர் போகிறக்கு இடைஞ்ச விடுவாங்க. கடைகள்லாம் இடிச்சிடுவானுங்க. அப்புறம் குடிசை வீடெலாம் திரை போட்டு மறைச்சிடுவானுங்க எல்லாத்தையும். அந்த திரை போட்டு மறைச்ச காசு குடிசையை கட்டி கொடுக்கலாம், அது வேறு விஷயம். அது எல்லாத்தையும் திரை போட்டு மறைப்பானுவேன். இப்போ ரோடெல்லாம் இங்கே பள்ளம் மேடெல்லாம் சரி பண்ணுவாங்க. போக்குவரத்துலாம் சரி பண்ணி போக்குவரத்து பிரதமர் வருகையை முன்னிட்டு போக்குவரத்து சுற்றி விடப்பட்டுள்ளது. மெட்ராஸ் நேராக திருப்பூரும் கோயம்புத்தூர் சுற்றிட்டு வரணும் அப்படி எல்லாத்தையுமே மாற்றி விட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றிட்டு வர மாதிரி ஆக்குவானுங்க. இதெல்லாம் சரி பண்ணி அங்கங்கே அவர் வரக்கூடிய சாலைகளில் சைடில் உள்ள ஹோட்டல்லாம் கண்காணிச்சுக்கணும். ஹோட்டலில் இருந்து துப்பாக்கி சுட்டான்னா பிரதமரை, ஆனால் அந்த ஹோட்டலில் இவங்க கண்காணிப்பு எடுத்து ஹோட்டலில் சீல் வச்சுருவானுங்க வரிசையில், அங்கேருந்து யாரும் சுற்றக்கூடாது அப்படின்னு அவர் செல்லக்கூடிய பாதைகளில் இவ்வளவெல்லாம் ஏற்பாடு செய்வாங்க. சேர்ந்து ரசூல் வரப்போகிறார்கள், இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா 1,24,000 அன்பியாக்களை அனுப்பி அவர்கள் ஒவ்வொருத்தரும் ரசூல் வர்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடு செஞ்சுட்டு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும்பாலும் கடைசியாக நபியாக வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ இது 2வது ஒப்பந்தம் ஆச்சா. ஈசா இப்னு மரியம் வரைக்கும் அந்த ஆயத்தில் கடைசி எங்கே வருது? கான ஃபி தில்கல் அருவாஹி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த ரூஹுகள் உள்ளவராக இருந்தார்கள். ஃபஅர்ஸலஹு இலா மரியம், அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அனுப்பி வைத்தான். ஃபஹுத்திஸ அன் உபை அவரிடமிருந்து அறிவிக்கப்பட்டது. அன்னஹு தஹல மின் ஃபீஹா, அவர்கள் அந்த ரூஹாகிறது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாய் வழியாக உள்ளே நுழைந்தது என்றும் சில ரிவாயத்துகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரவாஹு அஹ்மத். நபி தர்தா ரஸியல்லாஹு அன்ஹு قال بينما نحن عند رسول الله صلى الله عليه وسلم نتذاكر ما يكون. நாங்கள் ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அவர்களோடு சேர்ந்து அமர்ந்திருந்தோம். நத்ததாக்கரு மா யகூனு, பிற்காலத்தில் நடக்கும் பல விஷயங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். இது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ பெருமானார் சொன்னாங்க, இதா சமிஅத்தும் பி ஜபலின், நீங்கள் ஒரு மலையை பற்றி கேள்விப்பட்டால், ஜால மகானிஹி, அது அந்த இடத்திலிருந்து மாறிவிட்டது என்று சொன்னால், ஃபசத்திகூஹு, அதை உண்மைப்படுத்துங்கள், உண்மைன்னு சொல்லுங்கள். ஆச்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மலை சேலத்தில் சேர்வாயிரம் மலை இருந்துச்சுங்க. திடீர்னு அது கிளம்பி மெட்ராஸ் போயிடுச்சு. அந்த மலை அப்படின்னு இடத்துல பேப்பரில் போட்டிருக்கான். சேலத்தில் இருந்த மலை கிளம்பி சென்னை சென்று விட்டது. மழை இல்லை, மழை சேலத்தில் பெய்ய இருந்த மழை மெட்ராஸ்லேயே போயிருந்தது, அது இல்லை பை. மலை கஞ்ச மலை, சேர்வராயன் மலை, நிறைய மலைகள் இருக்குது. ஆச்சுங்களா? அந்த ஒரு மலை அங்கிருந்து கிளம்பி கோவித்து கொண்டு அது சென்னை சென்று விட்டது அப்படின்னு சொன்னால் கூட பேப்பரில் போனால் உண்மையாக நம்புவோம். அப்போ சத்தியப்பூ வைதா சமீஅத்தும் பி ரஜுலின் தகையர அன் ஹுலுகிஹி ஃபலா துஸத்திகு பிஹி, ஒரு மனிதன் அவனுடைய குணத்தை மாற்றிக்கொண்டான் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் உண்மைப்படுத்தாதீர்கள். குணம் மாறவே மாறாது. அந்த புத்தி என்ன செருப்பால் அடித்தாலும் மாறவே மாறாது. வேணா அடக்கி வச்சுருப்பான், திரும்ப ஒட்டுமொத்தமாக சேர்த்து செய்வாங்க. அடக்கி வச்சுருப்பானோ மற்றவனுக்கு பயந்து. நினச்சிங்களா? பீர் குடிக்கிறான்னு வச்சுங்க, கஞ்சா போடுறான்,
அவன் வந்து அடுத்த முக்கியமான இடத்துல மட்டும் மரசாக்கு வந்துட்டான்னு வச்சுக்கலாம். அந்த கஞ்சா இப்போ மரசாக கஞ்சா போட்டால் கடும் தண்டனை கொடுப்பாங்கன்னு அடக்கி வச்சுருப்பான். மறுபடியும் வீட்டுக்கும் அதே பீடி வந்துடும் கையில், அதே பீடி, அதே கணேஷ் பீடியா கையில் வந்துடும். திரும்ப அதே பழக்கம் மறுபடியும் வந்துடும். திருந்தது கஷ்டம்தான். அவன் தன் குணத்தை மாற்றிவிட்டான் என்று நீங்கள் கருதினால் ஃபலா துசத்தியகு, அதை உண்மைப்படுத்தாதீர்கள். அதனால தான் அவர்களை வேரோடு கிள்ளி எரிஞ்சு வச்சிடக்கூடாது. அவன் ஒருத்தன் தான் மட்டும் கஞ்சா அடிக்க மாட்டான், அந்த பழக்கத்தை மாற்றிக்கவும் மாட்டான், அவன் திருந்தவும் மாட்டான். அவன் இன்னும் 4 பேர் உற்பத்தி பண்ணிட்டு போயிடுவான். கஞ்சாவுக்கு இன்னும் 4 பேரை தீயவர்களை உற்பத்தி பண்ணிட்டு போயிடுவான். அவன் 4 பேருக்கு, அவன் இருக்கிற வரைக்கும் அவன் 2 வருஷம் மசாலா இருப்பான், அவன் 4 பேருக்கு பீடி கற்று கொடுத்துட்டு போயிடுவான். இப்படியே வழியாக போயிட்டுருக்கும். அது ஒரு பீடி குடிக்கிறவன் அவன் 4 பேருக்கு கட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானு. அதனால் அவங்கள வேரோடு அப்பயே கிள்ளி எரிஞ்சிடணும், வச்சிடக்கூடாது. நல்லா அணிஞ்சுங்களா. ஃபலா துசத்திகு பிஹி, அதை உண்மைப்படுத்த வேண்டாம். இன்னும் யசீரு இலாமா ஜுபில அலைஹி, அவன் எந்த குணத்தின் மீது அவன் படைக்கப்பட்டானோ அதிலே தான் தொடர்ந்து செல்லுவான், திருந்த மாட்டானோ. ரவாஹு அஹ்மத். வஅன் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா قالت யா ரசூலல்லாஹ் லா யஸாலு யுஸீபுக ஃபீ குல்லி ஆமின் வஜ்உம் மின ஷாத்தில் மஸ்மூமத்தில் லத்தி அக்கல்த. உம்மு சலமா ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க, நான் அவர்கள் பெருமானார் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்கள் சாப்பிட்டு இந்த விஷம் தோய்ந்த ஆடு இருக்கிறதே, அந்த ஆட்டுடைய கரியின் வலி உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கே. இந்த போரில் போயிருந்தாங்களே சில ஹைபர் போரில் நினைக்கிறேன், யஹூதிகள் விஷம் வச்சுட்டாங்க ஆட்டுக்கறியில். பெருமான வாய் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க, ஜிபேஷன் தட்டி விட்டாங்க. ஆனால் கொஞ்சம் வாயில் பட்டுருச்சு. அந்த விஷம் பெருமானாருக்கு உள்ள கடுமையான விஷம். அது வந்து அவங்க வயிற்று வலி ஏற்பட்டது, சரியாக போயிடுது. இது மாதிரி மறுபடியும் அடுத்த வருஷமும் வலிக்குது, ஒரு வருஷமும் வலிச்சிக்கிட்டே இருக்குது. திரும்ப சில இடைவெளி விட்டு, ஒரு வருஷம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அது அப்பப்போ இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த ஏற்பட்ட அந்த விஷம். அந்த மாதிரி சில பேருக்கு ஏற்படும் பார்த்தீங்களா, காலில் சில பேர் புண்ணு வந்துடும், வாழ்நாளெல்லாம் போகாது. ஒருத்தர் இருந்தார், இந்த கெண்டைக்காலந்து இது வரைக்கும் கண்ணங்கரையில் இருந்துச்சு, மருந்து போட்டால் சரியாக போயிடுது. மூத்தா போயிட்டார். இப்போ அவர் என்னங்கன்னா திரும்ப மருந்து விட்டாச்சுன்னா திரும்ப வந்துடுது, திரும்ப மருந்து போட்டால் சரியாக போயிடுது. வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை அப்படி கொதன்னு புண்ணாயிடுது. 2 நாள் மருந்து போல் திரும்ப கொதன்னு புண்ணாயிடுச்சுங்க. அப்படி போகவே போகிறதில்ல. அந்த மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மருந்து சாப்பிட்டா போயிடும், திரும்ப வரும், வருஷம் 1 2 தடவை அந்த மாதிரி வந்து தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கும். யார சொல்ல, நீங்கள் சாப்பிட்ட அந்த விஷத்தால் தோய்ந்த ஆட்டின் கரியால் ஏற்படுகிற வலி உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஒரு முறையும். காலமா அசாபனி ஷையுன் மினா, நிஜமாக சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தக்தீரில் இருந்து நான் அதை பொருந்திக்கிட்டேன். மா அசாபனி ஷையும் மினா, அதுலேருந்து எதுவும் என்னை வந்து தீண்டுவதில்லை. இல்லா ஓ மக்தூபுன் அலைய, அது என்மேல் எழுதப்பட்டே தவிர. ஆதமு ஃபி தீனத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணாக இருந்தாங்களே, மனிதனாக உருவெடுப்பதற்கு முன்பு அப்போவே எல்லாம் எழுதி வச்சுட்டான். அதான் நடக்குது. அப்போ எது வந்தாலும் என் எஜமான ஆர்டர் தான் நடக்குது. கொல் லை யுசீபனா, எனக்கு நிகழாது. இல்லாமா கத்தபல்லாஹ் இல்லனா, எனக்கென்று அல்லாஹ் எதை எழுதி வைத்தானோ அதென்று வேறொன்று நிகழாது என்று நீங்கள் சொல்லுங்கள். ரவாஹ் இப்னு மாஜா. பாபு இஸ்பாத்தி அதாபில் கபர், அதாபுல் கபரை உறுதிப்படுத்துவதை பற்றிய பாடம். கபருடைய வேதனை ஒன்றுக்கு அல்லாஹ் நம் அனைவரையும் அதை விட்டு பாதுகாப்பானாக. அதை பற்றிய பாடம். ஏன்னா கபருடைய வேதனை கிடையாது என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கிறனால ஆரம்பத்திலே கொடுத்துட்டாங்க. அதுவும் அக்கீதால ஒரு அக்கீதா, கபருடைய வேதனை ஒன்று இருக்கிறது என்பது. வானில் பர்ராபின் ஆசிப் ரஸி அல்லாஹு அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அல் முஸ்லிமு இதா சுஇல ஃபில் கபரி யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் கபரில் வைக்கப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்பட்டால் அவர் சொல்லுவார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவார். அல்லாஹ் சொல்ல வைப்பான். ஃபதாலிக கௌலுஹு, இதுதான் அல்லாஹ் சொன்ன இந்த சொல்லின் பொருளாக இருக்கும். என்ன சொன்ன அல்லாஹ் தஆலா, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். பில் கௌலி சாபித், உறுதியான சொல்லாகிய லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு. ஃபில் ஹயாத்தி துனியா ஃபில் ஆஹிரா, இவ்வுலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும். இப்போ இவ்வுலகத்திலும் கலிமாவை கொண்டு அவன் கல்பை அல்லாஹ் தரிப்படுத்துவான், கபரிலும் அவங்களோட கலிமாவை கொண்டு அவங்க உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா பயத்தை நீக்கி தரிப்படுத்துவான். தைரியமாக இருப்பாங்க, கலிமா தைரியத்தை உண்டாக்கிறோம். ரிவாயத் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி சாபித் என்ற இந்த ஆயத்தாகிறது நஸலத் ஃபி அதாபில் கபரி, அதாபுல் கபருடைய விஷயத்தில் இறங்கியது என்று
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ கபரில் அல்லாஹ் தஆலா அதாபுடைய கபருடைய வேதனை நடக்கும் பொழுது மூமினானவர்களை மட்டும் வேதனையால் அவள் துன்புறாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான் கலிமாவுடைய பரக்கத்தை கொண்டு. யுகாரு லஹு, அந்த மனிதர்களுக்கு சொல்லப்படும், மன் ரப்புக, உன் ரப்பு யார் என்று கேட்கப்படும். யுகாரு லஹு மன் ரப்புக ஃபயகூல் ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் என்று அவன் சொல்லுவான். ரப்பி அல்லாஹ் வ நபியி முஹம்மதுன், எனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர் சொல்லுவார் ஒரு மூமின். முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம் ஹதீஸ். وعن أنس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن العبد إذا وضع في قبره, ஒரு அடியான் அவருடைய கபரில் வைக்கப்பட்டால், வதவல்லா அன்ஹு அஸ்ஹாபுஹு, அவரை விட்டு அவருடைய தோழர்கள் எல்லாம் விடை பெற்று விட்டார்களே ஆனால், இன்னஹு ல யஸ்மஉ கர்அ நிஆலிஹிம், இந்த தோழர்கள் கபரில் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாங்களே, செல்லுகிற பொழுது அவருடைய காலடி ஓசையும் இந்த மனிதர் கேட்பார், செருப்பு ஓசை கூட கேட்பார். என்ன பை, காலடி ஓசையும் இந்த மனிதர் கேட்பார். அத்தாஹு மலக்கானி, அவங்க காலடிக்கு ஓசை, கால் செருப்பு நடக்கும்ல பை, அது கபரில் இருக்க மனிதருக்கு கேட்கும். அவ்வளோ துல்லியமாக கேட்பார் அவர். உங்களையும் பார்ப்பார், யாரெல்லாம் வந்தாங்க, யாரெல்லாம் அடக்கம் பண்ணாங்க, யாரெல்லாம் வந்தாங்க, யார் போனாங்கன்னு தான் பார்ப்பார் அவர் உள்ளே இருந்துக்கிட்டே. ஏன்னா அவருடைய ஜிஸ்மு தான் உள்ளே இருக்குது. அவருடைய ஜிஸ்மே உன்சுரி, இந்த ஜிஸ்மு இருக்கே, கல் மண்ணால் ஆன மண்ணால் இணைக்கப்பட்ட உடம்பு, அதுதான் உள்ளே இருக்குது. அவருடைய ஜிஸ்மே ஹியாலி, ஜிஸ்மே மிசாலி இருக்கே, அது எங்கேயுமே இருக்குது. பார்க்குறாரு நம்மள யார் வந்தாங்க, யார் போகிறாங்கன்னு. அத்தாஹு மலக்கான், 2 மலக்குகள் வருவார்கள். ஃபயுகைதானிஹி, இந்த 2 பேரும் அவரை உட்கார வைப்பார்கள். ஃபயகூலான், சொல்லுவார்கள், மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், கபரில் யார் வருவா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடனே கொண்டு வரப்படும். ரசூலுல்லா முன்னாடி வருவாங்க. ரசூலுல்லா ஃபோட்டோ கிட்ட இல்லை பை, ரசூலுல்லாவே வருவாங்க. அவர்களை கை காட்டி கேட்பாங்க மலக்குகள், மா தகூலு மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல் லி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ இந்த மனிதர் விஷயத்தில் என்ன சொல்லி கொண்டிருந்தாய் அப்படின்னு. இவர் திரும்பி பார்ப்பார் மூமினார், அடேங்கப்பா, எந்த திருநபியை வாழ்நாள்தான் பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தோமோ, எங்களுக்கு கனவில் கூட வரமாட்டேங்களா யார் ரசூலுல்லான்னு பார்த்துட்டு இருந்தோமோ, அந்த ரசூல் வந்து விட்டால் சந்தோஷம் தாங்க முடியாது மூமினுக்கு. உங்கள் சுந்தர வதனம் எப்படி இருக்குமோ யார் ரசூலல்லா அப்படின்னு இங்கே துடிச்சிட்டு இருந்தார். அப்போ அவர் பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியாது அவருக்கு. கோரி பதன் பர் காலி ஹே கமலி பிந்தே கே மை ஹூனி சாரி மை வாரி தும் பர் ஜாவு நபி, யார சொல்லா, நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். உங்களுடைய அந்த சிவந்த வெள்ளை நிற மேனி, அதில் கருப்பு நிற ஆடை போட்டால் என்ன அப்படியே டிஃப்ரெண்ட் கலர், என்ன அட்டகாசமாக இருக்கும். அதை நினச்சி பார்த்தாலே எனக்கு அர்ப்பணமாகி விடுகிறேன், அந்த காட்சிக்கே அர்ப்பணமாகி விடுகிறேன் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் ரசூலை பார்த்த உடனே அவர் மெய் மறந்துடுவார். உடனே அவர் சத்தமாக ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இவங்களா எங்கள் எஜமானு வந்துட்டாங்க, அப்புறம் வேற என்ன, இவர் துள்ள ஆரம்பிச்சிடுவார். இவர் இன்னஹூல நினச்சிங்களா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து யார் இவர் என்று கேட்கப்படும். அம்மல் முஃமின், முஃமினானவர் ஃபயக்கூல் சொல்லுவார், அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய திருத்தூதர், எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமையும் தூதருமான எங்கள் நபி என்று அவர் சொல்லுவார். அப்போ உடனே மலக்குகள் வேற கேள்வியே கிடையாது, ரசூல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கு முன்னாடி மன்றபுக்கு கேள்வி இல்லை பாருங்க. பை மன்றபுக்க ஒமா தீனுக்க, ரசூல்லா எங்கள் தலைவர்னு சொன்ன பின்னாடி நீ யார் ரப்பாக்கிருப்பாப்பா. இப்போ எது ஒன்று தீனாக இருந்திருக்கும், மன்றபுக்க ஒமா தீனுக்க ஒமன் நபியுக்க, அது கேள்வியே கிடையாது. இது ஒன்று தான், ஒரே கேள்வி தான். என்ன கேள்வி, இவர் யார், எங்கள் எஜமானவங்க விடு, அதுக்கு முன்னாடி வேறு கேள்வி வேறு எதுக்கு. காலு சொல்லப்படும், உந்துர் இலா மகாதிக்க மினன் நார், இந்த பக்கம் கதவு திறந்தா நரகம் தெரியும், இந்த பக்கம் திறந்தா சொர்க்கம் தெரியும். பர்பா, இதான் நரகம். நரகத்திலும் உனக்கு ஒரு இடம் இருக்குது, சொர்க்கத்திலும் இடம் இருக்குது. இதான் நரகத்தில் இருக்க வேண்டிய இடம். நீ தவறு செய்திருந்தால், மூமின் ஈமான் கொல்லாமல் இருந்தால் இந்த இடத்துக்கும் போயிருப்ப. நான் உன்னுடைய அல்லாஹ் ஈமான் நசீபாக்கி அங்கே போகாமல் அல்லாஹ் உன்னை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்தான். இதான் சொர்க்கத்துக்கு நீ போக வேண்டிய இடம் என்று இதையும் காட்டுவார். இதுக்காக வேண்டி அதை பார்த்த உடனே அங்கே நடக்கிற வேதனைகள், அங்கே உழுகிற உதையெல்லாம் பார்த்த உடனே கல்வி அல்லாஹ், இதை விட்டா அல்ல என்னை காப்பாற்றினானே, அதுவே பெரிய சந்தோஷம். சொர்க்கத்தை பார்ப்பார், இங்கே அல்ல என்னை கொண்டு போனானே, அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு பெரிய ஆனந்தம். அப்போ இரண்டையும் காட்டப்படும். 2 ஜன்னலும் திறந்து வச்சுருவாங்க அவர். உந்துரு இலா மகாதிக்க மினன் நார்,
நரகிலே நீ தங்குமிடத்தை பார், உனக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருந்த இடம். கது அபுதலக்கல்லாஹு பிஹி மகாதன் மினல் ஜன்னா, அல்லாஹ் அதை விட்டு மாற்றி சொர்க்கத்தில் ஒரு தங்குமிடத்தை கொண்டு உனக்கு மாற்றிடம் கொடுத்து விட்டான். வயராகுமா ஜமியன், இரண்டையும் அவர் பார்ப்பார். அம்மல் முனாஃபிக் வல் காஃபிர், ஈமான் இல்லாத முனாஃபிக்கும் காஃபிரும். யுகாருலஹு, சொல்லப்படும் அவருக்கு, மா குந்த தக்கூலு ஃபி ஹதர் ரஜுல், இதோ இந்த மனிதர் விஷயம் என்ன சொல்லி கொண்டிருந்தாய். சொல்லுவார், லாதிரி, யாருன்னே தெரியலையே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, யாருன்னே தெரியலையே. குந்து அக்கூலு மா யக்கூலு நாஸ், மக்கள் இதை சொல்லி கொண்டிருந்தாரோ அதுதான் நானும் சொல்லி கொண்டிருந்தேன். இவர் அல்லாஹ்வுடைய நபி இல்லை, அல்லாஹ்வின் தூதரெல்லாம் கிடையாது, மோசடிக்காரர், சாஹிர், ஷாயிர், கவிஞர், சூனியக்காரர் என்றெல்லாம் நான் சொல்லி கொண்டிருந்தேன். ஃபயுகாலு, சொல்லப்படும், லா தரைத்த வலா தலைத்த, நீ அதை அறியவும் இல்லை, நீ தெரிந்து கொள்ளவும் இல்லை. லா தரைத்த, நீ தெரிந்து கொள்ளவில்லை. தலானா ஓதினான், நீ கிதா மார்க்கத்தை தெரிந்து கொள்ளவும் இல்லை, அது குர்ஆன் ஹதீஸை ஓதவும் இல்லை. வயுதுரபு பிமதாரிகின் மின் ஹதீதின், இரும்பாலான சம்மட்டியை கொண்டு அவருக்கு அடிக்கப்படும். லர்பத்தன், ஓங்கி ஒரே அடி. ஃபயஸீஹு ஸைஹத்தன், அவர் கத்து என்று கத்துவார். யஸ்மஉஹா மன் யலீஹி, அவருக்கு அருகில் உண்டான அவர் அத்தனை பேரும் அதை கேட்பார்கள். கைர சகலைன், எனவே இரண்டு பிரிவினர், மனிதர்கள் ஜின்களை தவிர. முத்தஃபகுன் அலைஹி. வலஃபுதுஹு லில் புகாரி, லஃபுதாகிறது புகாரியாயிருக்கு. ஃபயுகாலு லா தரைத்த வலா தலைத்த, தரைத்தன தரானா அறிந்தான், லா தரைத்த நீ அறியவும் இல்லை, வலா தலைத்த, தலா ஒரு அர்த்தம் என்னன்னா ஓதினான், சொன்னேன் இல்லையா, நீ ஓதவும் இல்லை, மார்க்க கிதாபுகளை குர்ஆனை ஹதீஸை ஓதவும் இல்லை. இன்னொரு தலான பின்பற்றினான், தபியாவுடைய அர்த்தம். வலா தலைத்த, நீ ரசூலுடைய வழியை பின்பற்றவும் இல்லை என்று அவருக்கு சொல்லப்படும். முத்தஃபகுன் அலைஹி. முத்தஃபகுன் அலைஹி ரஃபுதுஹு லில் புகாரி, இந்த வார்த்தை புகாரியுடைய வார்த்தை. முஸ்லிமில் கொஞ்சம் சில வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனச்சுங்களா. வான் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இன்ன அஹதக்கும் இதா மாத்த, உங்கள் ஒருவர் இறந்து போனால், உரில அலைஹி மகாதுஹு பில் கதாத்தி வல் அஷி, அவர் தங்குமிடத்தை காலையிலும் மாலையிலும் அவருக்கு காட்டப்படும், சொர்க்கமோ நரகமோ. இன்கான மின் அஹ்லில் ஜன்னதி ஃபமின் அஹ்லில் ஜன்னா, சோனவாதியாக இருந்தால் அவருக்கு சோனத்தை காட்டப்படும். வைன்கான மின் அஹ்லின் நாரி ஃபமின் அஹ்லின் நார், நரகவாதியாக இருந்தால் நரகத்திலே அவர் தங்குமிடத்தை காலையிலும் மாலையிலும் காட்டப்படும். ஃபயுகாலு ஹாதா மகாதுக, இதுதான் நீ தங்குமிடம் என்று சொல்லப்படும். ஹத்தா யபுஅஸகல்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா உன்னை எழுப்பும் வரை அவர்கள் சொல்லப்படும், இதுதான் நீ தங்குமிடம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். முத்தஃபகுன் அலைஹி. வஅன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்ன யஹூதியத்தன் தஹலத் அலைஹா, ஒரு யஹூதி பெண்மணி ஆயிஷா நாயகத்தை பார்க்க வந்தாங்க. ஃபதகரத் அதாபுல் கபர், அவர் தன்னுடைய வேதங்களில் உள்ள செய்தியை ஒன்றை சொன்னார்கள். கபரில் வேதனை ஒன்று இருக்கிறது, நல்லடியார்களுக்கு கபரை சுருக்கமாக அல்லாக்குவான், பாவிகளுக்கு கபரு வேதனை இருக்குன்னா தௌராத்தில் வருது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காலத்துலஹா, இன்னும் அந்த பெண்மணி சொன்னார்கள் ஆயிஷா நாயகத்தை பார்த்து, ஆதக்கில்லாஹு மின் அதாபில் கபர், அந்த அதாபுல் கபரை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக என்று சொன்னார்கள். இப்போ ஆயிஷா நாயகன் சந்தேகம் வந்துச்சு, கபரில் வேதனையா அப்படின்னு. அது வரைக்கும் பெருமா அந்த செய்தியை மக்கள்கிட்ட அதிகமாக சொல்லலை. ஃபஸஅலத் ஆயிஷா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அதாபில் கபரி, அப்போ ஆயிஷா நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு வந்த உடனே, இந்த மாதிரி ஒரு பொம்பளை வந்துச்சு, யஹூதி பெண்மணி, கபரில் வேதனை நடக்கும்னு சொல்லியது உண்மையா அப்படின்னு. ஃபகால நாம், ஆமாம், அதாபுல் கபரி ஹக்குன், கபருடைய வேதனை உண்மைதான் என்றார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்போ நிறைய பேருக்கு கபருடைய வேதனை இருக்குன்னு தெரியல போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பின்னாடி எப்போ துவா ஓதனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் அதாபுல் கபரை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக அப்படின்ற துவாவை சேர்த்து ஓதுனாங்க. அப்போ தான் எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபலம்மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅது ஸல்லா ஸலாத்தன் இல்லா தஅவ்வத பில்லாஹி மின் அதாபில் கபரி, அதன் பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது தொழுதாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதாபுல் கபரை விட்டு பாதுகாவல் தேடாமல் தொழுதை நான் பார்க்கவில்லை. எப்போவுமே தொழுதாலும்
கபருடைய வேதனை அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கணும், நஊது பிக்க மின் அஸாபில் கபர் என்று சொல்லித்தான் தொழுவார்கள். அத்தஹியாத்துக்கு பின்னாடி அத்தஹியாத்து துவா இருக்குது. யாராவது ஓதுற அந்த துவாவை அத்தஹியாத்து ஓதி முடிச்சுட்டு அல்லாஹும்ம ஸல்லி ஓதி முடிச்சுட்டு இந்த துவா ஓதணும். என்னென்னு? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபின் நார் வ நஊது பிக்க மின் அஸாபில் கபர் வ நஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ நஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரம் வ நஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். இந்த 5 விஷயங்களை விட்டும் பாதுகாவல் தேடணும். நிறுவத ஆரம்பிச்சிருங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. وعن زيد بن ثابت رضي الله عنه قال அந்த ஹதீஸ் முத்தஃபகுன் அலைஹி. وعن زيد بن ثابت رضي الله عنه قال بينما النبي صلى الله عليه وسلم في حائط لبني النجار. பனு நஜ்ஜாருடைய ஒரு தோட்டத்திலே பெருமானார் இருந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா பகலத்தின் லஹு, அவர்களுக்கு சொந்தமான ஒரு கோவேறு கழுதையில் வந்து கொண்டிருந்தார்கள். வனஹனு மஅஹு, நாங்களும் பெருமானாரோடு இருந்தோம். இது ஹாதத் பிஹி, அந்த கோவேறு கழுதையாகிறது அவர்களை கொண்டு துள்ளியது. ஃபகாதத் துல்கீஹி, அவர்களை அது கீழே தள்ளுவதற்கு நெருங்கிவிட்டது. எதுங்க? அந்த கோவேறு கழுதை திடீர்னு துள்ளுது. துள்ளி கொஞ்சம் கொஞ்சம் பெருமானார் கீழே தள்ளுவதற்கு நெருங்கிவிட்டது. விருண்டது, ஹாதத்துனா விருண்டது, சாய்ந்ததுன்னு அர்த்தம். மிரண்டது. இதன் அங்கே கவனித்து பார்த்தால் அக்குபுருன் சித்தத்துன் ஓ ஹம்சத்துன், அந்த இடத்துல 5 6 அல்லது 5 கபர்கள் இருந்துச்சு. ஃபகால, பெருமானார் சொன்னாங்க, மை அரிஃபு அஸ்ஹாப ஹாதிஹில் அக்பர், இந்த கபரில் இருப்பவர்கள் யார் என்று உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஃபகால ரஜுலுன், அப்போ அங்கிருந்து ஒரு மனிதர் சொன்னான், ஆனால் நான் அறிவேன் யார் ரசூலல்லாஹ். கால மத்தா மாத்து, அவனை எப்போ மூத்தா போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. கால ஃபிஷ் ஷிருக்கு, யாரை சொல்ல நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஷிருக்கில் இருந்து மூத்தா போனவர்கள் அவர்கள். ஃபகால, பெருமானார் சொன்னாங்க, இன்ன ஹாதிஹில் உம்மத்தை துப்தலி ஃபீ குபூரிஹா, இதோ இந்த மக்கள் அவருடைய கபரிலே வேதனை செய்யப்படுகிறார்கள், சோதிக்கப்படுகிறார்கள். ஃபலௌலா அல்லா ததாஃபனு லதஅவுத்துல்லாஹ அன் யுஸ்மிஅக்கும் மின் அஸாபில் கபர் அல்லதி அஸ்மஅ மின்ஹு, கபரில் அவர்கள் அடிக்கப்படுகிறார் சம்மட்டியால், கத்துறான். ஐயோ அப்பா பயங்கரமாக கத்துறான். இந்த சத்தத்தை நான் கேட்குறேன். யார்? பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்கள் ஜின்கள் அல்லாத மற்ற ஆடு மாடுகளும் கேட்குது. சில ஆடு மாடுலாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், கபரில் டப்புன்னு ஓடும். அங்கே அடிக்கிற அடி கத்துற ஓடும், பயந்தடிச்சு ஓடும். சில ஆடு மாடு அங்கேயே பழகிடும். இப்போ கேட்குற சவுண்டு தான், அது பாட்டுக்கு போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு கபர்லேயே மேய்ஞ்சிட்டு இருக்கும் சில ஆடு மாடுங்க. அது கேட்டு பழகிடும் அது, அந்த மாதிரி. அப்போது பெருமானார் சொன்னாங்க, நான் அந்த சத்தத்தை நீ அல்லாஹ்ட்ட போய் துவா செஞ்சால் யாரா உங்களுக்கும் கேட்க வைரப்பே அப்படின்னு சொன்னால் கேட்க வைப்பான் அல்லாஹ் தஆலா. ஆனால் யாரும் கொண்டு போய் யாரையும் கபரில் வைக்க மாட்டீங்க. இப்போ அத்தாவை கொண்டு போய் கபரில் வைக்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க. கபர்ஸ்தானம் உள்ளே நுழைஞ்சோடனே டமால் டிமிலுக்குது, ஒரே அடி சத்தம், ஐயோ அப்பா சத்தம், அங்கேயே போட்டு ஓடிடுவாங்க எல்லாம் தராத மாடியோ. எவனும் அடக்கம் பண்ண மாட்டான் யாரையும் கொண்டு போய் தப்பன் செய்ய மாட்டானோ, கபர்ஸ்தான் கிட்டே நெருங்க மாட்டானோ. அதற்காக வேண்டித்தான் நான் அவ்வாறு துவா செய்யவில்லை. துவா செய்தால் அல்லாஹ் தஆலா கபரில் நடக்கும் வேதனையை உங்களுக்கு காட்டுவான், சத்தத்தை கேட்க செய்வான். லவ்லா அன் ததாஃபனு, நீங்கள் யாரையும் தஃபன் செய்ய மாட்டீர்கள் என்பதற்காக வேண்டித்தான். அப்படி மட்டும் இல்லை என்றால் லதஅவுத்துல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் நான் துவா செய்திருப்பேன். ஐ யுஸ்மிஅக்கும் மின் அஸாபில் கபர், அஸாபில் கபரை உங்களுக்கும் காதிலே விழுகச் செய்வதற்காக. அல்லதி அஸ்மஉ மின்ஹு, அங்கிருந்து நான் கேட்கும் அந்த ஓசையை நீங்கள் கேட்பதற்கு நான் அல்லாஹ்விடம் துவா செய்திருப்பேன். சும்ம பின்பு அக்பல் அலைன், எங்கள் பக்கம் திரும்பினார்கள். பி வஜீஹி, தங்கள் அருள் முகத்தை கொண்டு. ஃபகால, சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபின் நார், நீங்கள் அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடுங்கள் அஸாபுன் நாரை விட்டு, நரக நெருப்பை விட்டும். காலு, உடனே நாங்கள் என்ன சொன்னோம், நஊது பில்லாஹி மின் அஸாபின் நார், சொல்லுங்க பா எல்லாரும். நரக வேதனை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஃபகால, பின்பு சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபில் கபர், மரண கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுங்கள்
என்று சஹாபாக்களிடம் சொன்னார்கள். கால உடனே அவர்கள் சொன்னார்கள், நஊது பில்லாஹி மின் அதாபில் கப்ரி, கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுகிறோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். கால பின்பு சொன்னார்கள், தஅவது பில்லாஹி மின் ஃபித்னி மா ظهر மின்ஹா மா பதன், சோதனைகள் குழப்பங்களை விட்டு பாதுகாவல் தேடுங்கள். அதில் வெளிரங்கமானது அந்தரங்கமானது. வெளிரங்கமாக நடக்கிற குழப்பம், அந்தரங்கத்திலே உள்ளுக்குள்ளே ஒன்று குழப்பம் பண்ணுறான், உன்னைய என்ன அட்டகாசம் பண்ணுமோ பண்ணுறானுங்க, உள்ளடி வேலைகள் செய்கிறாங்க இல்லையா, இதைவற்றை விட்டெல்லாம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். வெளிரங்கமான அந்தரங்கமான அனைத்து வகையான குழப்பங்கள் விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று பெருமானா சொன்னாங்க. காலு சொன்னார்கள், நஊது பில்லாஹி மினல் ஃபிதனி மா லஹர மின்ஹா மா பதன், வெளிரங்கமான அந்தரங்கமான அனைத்து குழப்பங்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். கால பின்பு சொன்னார்கள், தஅவது பில்லாஹி, அல்லாஹ் இடத்தில் நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள், மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனை விட்டும். காலு அவர்கள் சொன்னார்கள், நஊது பில்லாஹி, அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம், மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனையை விட்டும். சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, பை இந்த 5ஐயும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன? நஊது பில்லாஹி மின் அதாபில் கபர், நஊது பில்லாஹி மின் அதாபின் நார், நஊது பில்லாஹி மின் ஃபித்னி மா ظهر மின்ஹா மா பதன், நஊது பில்லாஹி மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால். 4ஆச்சா? 5வது வேற ரிவாயத்தில் வருது, நஊது பில்லாஹி மினல் மஅஸமி வல் மக்ரம். பாவம் செய்வது கடன் காரணமாக ஆகுவது, பாவங்கள் ஈடுபடுவது கடனுக்காரனாக ஆகுது. இந்த 2ஐ விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல் ஃபஸ்லு சானி அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இதா உக்பிரல் மையித்து, ஒரு மையத்தை கபரிலே கொண்டு போய் வைக்கப்பட்டால், அத்தாஹு மலக்கான், 2 மலக்குகள் வந்து விடுவார்கள், அஸ்வதான், கருநிற மலக்குகள், அஸ்ரகான், நீல நிற கண்களுடையவர்கள், பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். யுகாலு லி அஹதிஹிம் அல் முன்கர் வல் லில் ஆஹிரின் நகீர், அது ஒருவருக்கு முன்கர் என்றும் இன்னொருக்கு நக்கீர் என்றும் சொல்லப்படும். ஃபயகூலானி, அந்த 2 பேரும் சொல்லுவார்கள், மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், இதோ இந்த மனிதரை பற்றி நீங்கள் துன்யாவில் வாழும் காலத்தில் என்ன சொல்லி வந்தீர்கள்? ஃபயகூல், அவர் சொல்லுவார், ஹு அப்துல்லாஹி வ ரசூலு, இவங்களா எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாச்சே, இவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். எல்லாரும் சந்தோஷத்தில் சொல்லுவாங்க, எல்லாரும் இவங்க அல்லாஹ்வுடைய திருத்தூதராச்சே என்று சொல்லுவார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் என்று வேறு இலாஹ் யாரும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று கூக்கரிடுவார், சந்தோஷமாக சொல்லுவாங்க. ஃபயகூலான், இந்த 2 மலக்குகளும் சொல்லுவார்கள், கது குன்னா நஅலமு அன்னக தகூலு ஹாதா, எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க, மொத்த பார்த்தாவே மூமின் மாதிரி தெரியுது, ஈமான் கொண்ட மாதிரி பார்த்து, ஸ்ரீதேவி பார்த்து அவர் அழகாக இருக்குங்க, நீங்கள் இந்த மாதிரி பதில் சொல்லி எனக்கு தெரியும். யார்? அந்த மலக்குகள் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பட்டவாளெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, ஒரு 2 பார்த்துனா வர்றாங்க. சும்ம யுஃப்ஸஹு லஹு, பின்பு அவருக்கு அந்த கபரை விரிவாக்கப்படும். லஹு ஃபி கபரிஹி, அவருடைய கபரை 70 திராஅன் ஃபி 70, 70க்கு 70 முழம், 70 முழத்துக்கு 70 முழம். அது யார் முழம்னு சொல்லலை, மலக்குடைய முழமாக இருந்தால் எப்படி இருக்கும் படி, மனிதருக்கு முழமாக இருந்தால் 70க்கு 70, 749, 500 ஸ்கொயர் ஃபீட்டு. மனிதர்களுடைய 500 சதுரடி அவ்வளோ விசாலமாக்கப்படும், தாராளமாக வளாகிட்டு இருக்கிறதுக்கு முடியும். மலக்குகளுடைய மூலமாக இருந்தால் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும், சில இது வார்த்தை அப்படியும் வருது, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் விசாலமாக்கப்படும், சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விசாலமாக ஆக்கப்படும் கபராகிறது. சும்ம யுனவ்வரு லஹு ஃபீஹி, பின்பு அதிலே அவர் அவருக்கு வெளிச்சமாக்கப்படும் கபர், அப்படி ஜோதிமயமாயிரும், வெளிச்சமாயிரும் கபர். அல்லாஹ் நவ்விரு கபர் நவ்வர் அல்லாஹ் கபரஹு சொல்லும்ல, அவர் கபர் அல்லாஹ் தஆலா ஒளிமயமாக்குவானாக. நவ்வர் அல்லாஹு லரீஹு, லரீஹ்னா கபர்னு அர்த்தம், அவருடைய கபரை அல்லாஹ் தஆலா ஒளிமயமாக்குவானாக, கபர் ஒளிமயமாக ஆக்கப்படும். சும்மையு காலு, பின்பு அவருக்கு சொல்லப்படும், எல்லாம் தூங்குப்பா, ஜாலியாக தூங்குப்பா. அப்போ அவர் சொல்லுவாராம், இங்கே சந்தோஷமாக இருக்குது, நான் கூட கபர்னா பயந்துக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ ஜாலியாக ஏசி போட்டு இப்படி அழகாக சாப்பாடு, சொர்க்கத்துறை சாப்பாடெலாம் வந்து சொர்க்கத்துறை கதவு திறக்கப்படும், அங்கிருந்து வசந்தமான காற்று வீசும், வாசனை காற்று வீசும், அவ்வளோ அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவருக்கு ஏற்பாடு செஞ்சு சாப்பாடு கீப்பாடு எல்லாம் நினச்ச நேரத்துக்கு எல்லாம் வரும், அட்டகாசமாக இருக்கும். அப்போ அவர் சொல்லுவாராம், இங்கே தூங்குறதுக்கு டைம் ஒரே ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நேரம் என் வீட்டுக்கு போகிறேன், என் மனைவி மக்கள்கிட்டலாம் போய் பார்த்து சந்தோஷம் சொல்லிட்டு பேசிட்டு, இங்கே சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் அழுக வேணாம், நான் ஜாலியாக தான் இருக்கிறேன், எனக்கெல்லாம் நல்லா வச்சுருக்கிறேன் சொல்லிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்பாரான். படியா போகிறாராம். அப்போ ஒரு சொல்லுவானா, அர்ஜிஉ இலா அஹ்லி, என் குடும்பத்தாலும் திரும்பி செல்கிறேன்,
ஹுபீருஹும், இந்த செய்திலாம் போய் அவங்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க, போயிட்டு ஒரு ஃபோனாக கொடுங்க, உங்களுக்கு என்ன ஒரு ஃபோனாக பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இப்போ கூலானி அவங்க சொல்லுவாங்க, படுப்பா நௌமத்தில் அரூஸ், மணமகன் தூங்குவதை போல. அல்லது எப்படிப்பட்டவர் என்றால் லா யூகிதுஹு இல்லா அஹப்பு அஹ்லிஹி இலைஹி, அவருக்கு மிக மிக பிரியமான குடும்பத்தார் பிரியமானவரைத்தே வேறு யாரும் எழுப்ப மாட்டார்களே, அப்படிப்பட்ட மணமகனை போல். அப்படின்னா மணமகன் எல்லா விதமான வசதி செஞ்சு கொடுப்பாங்க, யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவருக்கு அவர் அறையிலேயே என்னென்ன வேணுமோ பழங்கள் ஸ்வீட் எல்லாம் வச்சு என்ன சாப்பிட்றதுக்கு வச்சு அவரை சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க இல்லையா. மணமகன் குடும்பத்தார் அத்தனை பேர் சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க. தண்ணி கொண்டு வந்து சொல்லுவாங்களா, அண்ணன் தம்பி மற்றவங்களாம் போய் அவருக்கு மற்ற வேலை பார்த்துக்குவாங்க, அவரை சந்தோஷமாக வச்சுருவாங்க. அதுங்களா காலையிலேருந்து விருந்து வைக்கிறது எல்லாம் அண்ணன் தம்பி பார்த்துக்குவாங்க, சொந்தக்காரங்களாம் பார்த்துக்குவாங்க. அதனால் அவரை வேலை வாங்க மாட்டாங்க, ஜாலியாக. அந்த மாதிரி ஜாலியாக சந்தோஷமாயிரு, நல்லா தூங்கி எந்திரி அப்படின்னு அர்த்தம். அப்போது நீ அங்கேயே சந்தோஷமாக இருப்பாயாக. அவர் பிரியமான நபர்கள் தவிர வேறு யாரும் சென்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, எழுப்பக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரி மகிழ்ச்சியான மணமகனை போன்று இருப்பாயாக. அத்தா எபாசஹுல்லாஹு மின் மல்ஜஇஹி, அதுக்குன்னு கபர் தூங்கிட்டே தான் இருப்பார், கபர் மஹ்ஷர் வரைக்கும் எதிர்க்கவே மாட்டார். அப்படி அர்த்தம் இல்லை பை. ஏன்னா இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன்னு வருது, ரப்பிடம் ரிஸ்க் தரப்படும்னு வருது இல்லையா. நல்லா சாப்பிடுவார், நல்லா கொட்டுன்னு கொட்டிக்க வேண்டியது, ஜாலியாக வளர்த்த வேண்டியது, தூங்க வேண்டியது, ஜாலியாக இருக்குவார்னு அர்த்தம். எபாசுல்லாஹு மின் மல்ஜஇஹி தாலிக்கே, அதே கபரிலிருந்து மீண்டும் அல்லாஹ் மறுமையில் எழுப்பப்படும் வரை அவர் சந்தோஷமாக இருப்பார். அல்லாஹ் நம்ம கபர் அந்த மாதிரி ஆக்குவானாக. வயின்கான முனாஃபிகன், ஒரு முனாஃபிக்காக இருப்பாரேயானால் அல்லாஹ் லா தஜஅல்னா மினல் காஃபிரீன் வல் முனாஃபிகீன் வ நஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், குஃப்ரை விட்டு கொண்ட பாதுகாப்பு தருகிறோம். வ நஊது பிக மினல் ஷிர்க், ஷிர்க்கை விட்டு பாதுகாப்பு தருகிறோம் ரப்பே. முனாஃபிகால் அவர் சொல்லுவார், இவர் யாருன்னு கேட்ட உடனே சொல்லுவார், சமீஅத்துன் நாஸ யகூலூன், மக்கள் எல்லாம் ஏதோ சொல்லி கொண்டிருந்தார்கள். இவர் சாஹிர்னு சொன்னாங்க, ஷாயர் கவிஞர்னு சொன்னாங்க, சில பேர் சூனியக்காரன்னு சொன்னாங்க, பொய்யர்னு சொன்னாங்க. அவங்க சொல்லுதை நான் கேட்டேன். ஃபகுல்து மிஸ்லஹு, அவ்வாறு நானும் சொல்லி கொண்டிருந்தேன். லா அதிரி, வேற என்ன இவர் யாருன்னு வேற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது என்று அந்த முனாஃபிக்கும் காஃபிரும் சொல்லுவார். வயகூலானி, அப்பா அவர்கள் இந்த 2 மலக்கரும் சொல்லுவார்கள், அது குன்னான் அலமு இன்னக தகூலு தாலிக்க, நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்பா, முந்தைய மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அவன் கபரில் வச்சோடனே முனாஃபிக்குடைய மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்கும், காஃபிருடைய மூஞ்சி அந்த மாதிரி கண்ணு கரையெல்லாம் காத்துவான், மோமினுடைய மூஞ்சி பிரகாசமாக இருக்கும், ஈமான் ஜொலிக்கும் ஒரு முகத்தில், பார்த்தாலே மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ இப்படிப்பட்ட ஆள்னு, எனக்கு நல்லா தெரியும், இப்படி தானே பதில் சொல்லுவேன். ஃபயகாலுல் அர்து, பூமிக்கு சொல்லப்படும், இல்தஇமி அலைஹி, அவரை நெருக்குவாயாக என்று சொல்லப்படும். ஃபதல்தஇமு அலைஹி, அந்த பூமி அவரை நெருக்கி அடிக்கும், இப்படி இருக்கும். ஃபதக்தலிஃபு அலை ஃபீஹா அவ்லாஹு, விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சொருவிக்கொள்ளும். விலா எலும்பு இருக்குல்ல, பூமி நெருக்கல விலா எலும்பு ஒன்னோடு ஒன்று அப்படி சொருவிக்கும். ஃபலா யஸாலு ஃபீஹா முஅzzபன், இவ்வாறு அந்த மன்னரையில் அவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார். அத்தா யபஅஸஹுல்லாஹு மின் மல்ஜஇஹி தாலிக, அதே மன்னரையிலிருந்து மீண்டும் அல்லாஹ் தஆலா அவரை எழுப்பும் வரையிலேயும். ரவாஹு திர்மிதி. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வஅனில் பர்ரா பின் ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يأتيه மலக்கான், அந்த மன்னரை வாசெடுத்து 2 மலக்குகள் வருவார்கள். ஃபயுஜ்லிசானிஹி, அந்த 2 பேரும் சேர்ந்து அவரை உட்கார வைப்பார்கள், படுத்திருந்தவரை தூக்கி உட்கார வைப்பாங்க. ஃபயகூலானி லஹு, அவரிடத்திலே கேட்பார்கள், மன் ரப்புக, உன் ரப்பு யாருப்பா? ஃபயகூல், அவர் சொல்லுவார், ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ். ஃபயகூலானி லஹு மா தீனுக, உன் மார்க்கம் எது என்று கேட்பார். ஃபயகூலு தீனியல் இஸ்லாம், என் மார்க்கம் இஸ்லாம். ஃபயகூலானி லஹு மா ஹாதர் ரஜுல் லதீ புஇஸ ஃபீக்கும், உங்களோட அனுப்பப்பட்ட இந்த ரசூல் யார், இந்த மனிதர் யார் தெரியுமா? கால ஃபயகூல் ஹுவ ரசூலுல்லாஹ், அது எங்க ரசூலுல்லாஹ் வச்சே. ஃபயகூலானி, அப்போ அந்த 2 பேருக்கு கேட்பாங்க, ஹுமா யுத்ரீக்கு, இவன் அல்லாஹ்வின் ரசூல் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஹுமா யுத்ரீக், எது உங்களுக்கு அறிவித்தது இவரது அல்லாஹ்வின் தூதர் என்று? ஃபயகூல், அவர் சொல்லுவார், கராத்து கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருவேதத்தை ஓதினேன். ஃபாமன்து பிஹி, அதை கொண்டு ஈமான் கொண்டேன். சத்தக்து, அதை உண்மைப்படுத்தினேன், அந்த வேதத்தில் வருது இவங்க அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று அப்படின்னு அந்த கலிமாவை சொல்லுவார் அவர். ஃபதாலிக்க கௌலுஹு, இதுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே குர்ஆனில், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி சாபித், ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் திருக்கலிமாவை கொண்டு கபரிலேயும் உலகிலேயும் கபரிலேயும் அவர்களை உறுதிப்படுத்துவான். அந்த ஈமான் அந்த கலிமாவை காப்பாற்றுவாங்க.
ஸ்ட்ராங்காக இருப்பார் கலிமாவில். அல்லாயா கால ஃபயுனாதி முனாதி மினஸ்ஸமா, அப்போ வானத்திலிருந்து அழைக்கக்கூடிய ஒருவர் அழைப்பார், அன் கது சதக அப்தி, இதோ என் அடியார் உண்மை சொல்லிவிட்டார், ஃபஅஃப்ரிஷூஹு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தின் விரிப்பை அவருக்கு விரித்து விடுங்கள் என்று சொல்லப்படும். வ அல்பிசூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்தின் ஆடைகளை அவருக்கு அணிவியுங்கள் என்று சொல்லப்படும். வஃப்தஹூ லஹு பாபன் இலல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு கதவை திறந்து வையுங்கள் என்று சொல்லப்படும். ஃபயுஃப்தஹூ, கதவு திறக்கப்படும் அவருக்கு. கால பெருமான சொன்னாங்க, ஃபயதீஹி மிர் ரௌஹிஹா வ தீபிஹா, சொர்க்கத்துடைய நிஅமத்துகளும் அதனுடைய வாசனையும் அவரை நோக்கி வரும். சொர்க்கத்துடைய வாசனையும் அவரை நோக்கி வரும். ஃபயுஃப்ஸஹு லஹு ஃபீஹா மத்த பஸரிஹி, அவருடைய கண் பார்வை எட்டும் வரையிலேயும் அந்த கபர் அவருக்கு விசாலமாகும். 70க்கு 70 வந்துச்சு இல்லையா? இப்போ இங்கே எப்படி கண் பார்வை எட்டும் வரையிலேயும் அவ்வளோ விசாலமாக அவருடைய மன்னரை அவருக்கு ஆக்கப்படும். அல்லாஹ் நமக்கு அந்த மாதிரி ஆக்குவானாக. அம்மல் காஃபிரு, காஃபிரானவர், தக்கர மௌத்துஹு, அவருடைய மௌத்தை பற்றி பெருமான சொன்னார்கள். கால சொன்னார்கள், துஆது ரூஹுஹு ஃபி ஜஸதிஹி, அவருடைய உயிரை அவருடைய உடலுக்கு மீண்டும் கொடுக்கப்படும் மன்னரையிலே. ஃபயதீஹி மலக்கானி, 2 மலக்குகள் வருவார்கள். ஃபயுஜ்லிசானிஹி, அந்த 2 பேரும் அவரை உட்கார வைப்பார்கள். ஃபயகூலானி லஹு, மன்னரையிலே அவரிடத்திலே கேள்வி கேட்பார்கள். மர் ரப்புக்கு, அவன் ரப்பு யார்? ஃபயகூலு, அவர் சொல்லுவார், ஹா ஹா லா அதரி, ஐயோ ஐயோ எனக்கு தெரியலையே, நீ கேட்குற கேள்விக்கு பதில் தெரியலையே என்று சொல்லுவார். ஃபயகூலானி லஹு மா தீனுக்க, உன் மார்க்கம் என்ன? ஃபயகூல், அவர் சொல்லுவார், ஹா ஹா லா அதரி, ஹா ஹானா ஐயோ ஐயோ நம்ம கைசேதமான வார்த்தை அது. ஃபயகூலானி, அவர் கேட்பார்கள், மா ஹாதர் ரஜுலுல்லதீ புஇஸ ஃபீக்கும், உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட இந்த நபி யார் என்று கேட்கப்படும். ஃபயகூல், சொல்லுவார், ஹா ஹா லா அதரி, தெரியாது தெரியாது என்று சொல்லுவார். ஃபயுனாதி முனாதிம் மினஸ் ஸமாய், வானத்திலிருந்து அழைக்கக்கூடிய ஒருவர் அழைப்பார். அன் கதப, அவன் பொய் சொல்லிவிட்டான், ரசூலை திரளேங்கிறான். ஃபஅஃப்ரிஷூஹு மினன் நார், நரகிலிருந்தும் அவருக்கு விரிப்பை விரித்து வையுங்கள். வ அல்பிசூஹு மினன் நார், நரகிலிருந்தும் ஆடைகளை அவருக்கு அணிவிக்க செய்யுங்கள். வஃப்தஹூ லஹு பாபன் இலன் நார், நரகிலிருந்தும் ஒரு கதவை அவருக்கு திறந்து வையுங்கள். கால ஃபயதீஹி மின் ஹர்ரிஹா, அப்பொழுது அவருக்கு நரகத்துடைய அந்த உஷ்ணம் அவரை நோக்கி வரும். வசமூமிஹா, அவருடைய விஷக்காற்று அவரை நோக்கி வரும். கால வயுதையிகு அலைஹி கபருஹு, அவருடைய கபரு அவருக்கு நெருக்கடியாக்கப்படும். ஹத்தா தக்தலிஃபு ஃபீஹி அதுலாஉஹு, அவருடைய விலா எலும்புகள் எல்லாம் ஒன்றை ஒன்று சுருகி கொள்ளுமே, அந்த அளவுக்கு அவருக்கு அங்கே கபரு நெருக்கடியாக்கப்படும். என்னவா? சமூம்னா அர்ரீஹுல் ஹாரத், கடுமையான சூட்டுடைய காற்று என்று பொருள். ஹர்னா வெப்பம் என்று பொருள். அப்போ அவருக்கு அவருடைய விலா எலும்புகள் ஒன்றோடு சொருகி கொள்ளும். சும்மா யுகையிது லஹு அமா வ அஸம், பின்பு அவருக்கு சாட்டப்படும். அமா அப்படின்னா ஜபானியாக்கள், மலக்குகள், கண் இல்லாத மலக்குகள். அதாவது கண்ணில் பார்த்தா அவன் அடிக்கிற அடி, அவன் கத்தி இறக்கம் வந்துடுவான். இல்லை, அசம், காதும் செவிடு, கண்ணும் இருக்காது காதும் இருக்காது. அப்படிப்பட்ட மலக்குகள் அடிக்கிறது தான் வேலை அவங்களுக்கு. அடித்து நொறுக்குவாங்க, ஓங்கி அந்த சம்மட்டியில் அடிப்பார்கள், சட்டினியாக போயிடுவார். மறுபடியும் சுரண்டி எடுத்து மறுபடியும் மனுஷன் ஆக்கப்படும், உயிர் வந்துடும், திரும்ப அடிப்பாங்க. இதே வேலை தான். கண்ணும் இருக்காது காதும் இருக்காது. மாஹு, அந்த மலக்கோடு ஆமானா கண் இல்லாத மலக்கு பை அவர். அவரோடு இருக்கும் மிர்சபத்தும் மின் ஹதீதின், நெருப்பாலான சம்மட்டி இருக்கும் அவர் கையில். லவ் லுரிபபிஹா ஜபலுன், ஒரு மலையை அதை கொண்டு அடித்தால் ல சார துராபன்,
அந்த மலையே வந்து மண்ணாக வரும். அந்த அளவுக்கு வலிமையான சம்மட்டி. ஃபயுல்ரபு பிஹா லர்பத்தன், அந்த சம்மட்டியை வைத்து ஓங்கி ஒரு அடி அடிக்கப்படுவார். இஸ்மாவுஹா, அந்த அடிக்கிற ஓசையை கேட்பார்கள். மாபைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு மேற்கு வானத்திலிருந்து கிழக்கு வானம் வரை உள்ள அத்தனை மக்களும் கேட்பார்கள். இல்ல சகலை, மனிதர்கள் ஜின்களை தவிர மற்ற மிருகங்கள் எல்லாம் கேட்கும். ஃபயசீரு துராபன், அடித்த அடியில் அப்படியே மண்ணாயிருவான். சும்மையு ஆது ஃபீஹிர் ரூஹ், பின்பு மீண்டும் அந்த சதைகளை ஒன்று சேர்த்து மனிதனாக்கப்பட்டு உயிர் கொடுக்கப்படும். இவ்வாறு இந்த வேதனை கியாமத் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ரவாஹு அஹ்மது அபூ தாவூத். وعن عثمان رضي الله عنه أنه كان إذا وقف على قبر, ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதேனும் ஒரு கபருக்கு அருகில் நிற்பார்களே ஆனால் பகா, தேம்பி அழுவார்கள். ஹத்தா எபுல்லு லிஹியத்தஹு, அவருடைய தாடிகள் எல்லாம் நனைந்து போய்விடும். ஹத்தா எபுல்ல லிஹியத்தஹு. ஃபகீரில் ஒரு சொல்லப்பட்டது, துதக்கிருல் ஜன்னத வன்னார் ஃபலா தப்கி, நீங்கள் சூனத்தை பற்றி நரகத்தை பற்றியெல்லாம் நினைவு கூறப்படுகிற பொழுது அழுவதில்லை. தபுக்கி மின் ஹாதா, கபரை பற்றி சொல்லும்போது அழுகிறீர்களே. ஃபகால், சொன்னார்கள், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் கபர் அவ்வளவு மன்சில் மின் மனாசில் ஆஹிரா, கபராகிறது ஆகிரத்துடைய மஞ்சில்களில் முந்திய மஞ்சிலாயிருக்கும். ஆகிரத்துடைய தங்குமிடங்கள் முந்திய தங்குமிடமாயிருக்கும். ஃபைன் நஜா மின்ஹு, ஒருவன் அந்த கபரிலிருந்தும் தப்பித்துக் கொள்வானேயானால், உமா பாதஹு ஐசரு மின்ஹு, அதற்கு பின்னால் உண்டானவைகள் மிக அவனுக்கு லேசானதாக இருக்கும். கபருடைய வேதனை விட்டு தப்பிச்சிட்டான்னு சொன்னால் அடுத்து அவனுக்கு சிராத்துல் முஸ்தகீமில் விசாரணையில் எடை தராசு எல்லாமே லேசாக இருக்கும். இல்லம் எஞ்ச மின்ஹு, அதிலிருந்து மண் தப்பிக்கவில்லை என்றால், ஒமா பாதஹு அஷத்து மின்ஹு, அதற்கு பின்னால் உண்டானது அதைவிட கொடுமையானதாக இருக்கும். கால வக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ரஅய்து மன்தரன் கத் இல்லா வல் கப்ரு அஃலஉ மின்ஹு, நான் எந்த காட்சியையும் பார்த்திருக்கவில்லை, கபர் ஆகிறது அதைவிட மிகவும் கொடுமையாக இருந்தே தவிர. கபருடைய காட்சி அதைவிட மிக கொடுமையான காட்சியாக இருந்தே தவிர நான் பார்க்கவில்லை. அஷத்து அஃஸஉ அன்கரு, மிக திடுக்கிடக்கூடியதாக மிக கொடுமையானதாக இருந்தே தவிர நான் பார்க்கவில்லை என்று பெருமானா சொன்னார். பெருமான கபரும் எல்லாம் காட்டுறான் தரலாம். எந்த காட்சியை பார்த்தாலும் அதை விட கொடுமையாக கபர், ஆக்சிடென்ட் நடக்குது பார்க்குறோம், கரிஞ்சு போகிறாங்க பார்க்குறோம், இதெல்லாம் விட கொடுமையாக இது இருந்தது, கபருடைய காட்சியை நான் பார்த்தேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅன்னு கால் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஃபரக மின் தஃபனில் மையத்தி, யாரேனும் ஒரு கபரில் ஒரு மனிதரை தஃபன் செய்வதை விட்டு பெருமான ஓய்வு பெற்றார் அப்படின்னா, கபரில் அடக்கி முடிந்து விட்டால், வகஃப அலி, கபருக்கு அருகில் நிற்பார்கள். வகால் சொன்னுவார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்கள் சகோதரருக்கு எல்லோரும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ் மஃபிர் லஹு அல்லாஹ் மஃபிர் லஹு, யாரெல்லாம் அவரை மன்னிப்பாயான்னு கேட்பாங்க எல்லாரும். சும்ம சலூலஹு பி தஸ்பீத், பின்பு அவருக்கு தஸ்பீத்தை கேளுங்கள். அல்லாஹ் சப்பித்துஹு பில் கௌலி சாபித், திருக்கலிமாவை கொண்டு அவர் உறுதிப்படுத்துவாயாக என்று துவா செய்யுங்கள். ஃபைன்னஹுல் ஆன யுஸ்அலு, அவர் இப்பொழுதுதான் கேள்வி கேட்கப்படுகிறார் என்று சொல்லுவார். ரவா அபூ தாவூத். அதனால தான் கபருக்கு சுற்றி ரெண்டு துவா செய்வாங்க. அல்லாஹ் சப்பித்துஹு பில் கௌலி சாபித், அல்லாஹ் சப்பித்துஹு பில் கௌலி சாபித்னு கொஞ்சம் நேரம் நின்று துவா செய்வாங்க எல்லாரும். அது சுன்னத்தே ரசூல். அது இந்த பிதஅத்வாதிகள் இருக்கானுங்களே, கபரில் துவா செய்யக்கூடாது, அடக்கம் மட்டும் ஓடி போயிடணும் அப்படிங்கிறாங்க. ரவா அபூ தாவூத். وأن أبي سعيد رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يسلط على الكافر في قبره, ஒரு காஃபிருக்கு அவருடைய கபரிலே சாட்டப்படும் 99 தின்னீனன், 99 பெரும் பாம்புகள். என்ன பாய்? 99 பாம்புகள் சாட்டப்படும் அவருக்கு.
அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. மிக பிரமாண்டமான பாம்பு, கொடிய விஷமுள்ள பாம்புக்கு தின்னி என்று சொல்லப்படும். தன்ஹஷுஹு வ தல்தகுஹு, அந்த பாம்பாகிறது அவரை தன் பல்லால் கடிக்கும், இன்னும் தன் கொடுக்கால் கொட்டும். தன்ஹஸ்ன பல்லால் கடிக்கிறது, தல்தகுன்னு கொட்டுறது. அப்படியே இரண்டும் செய்யும் அவரை, கொட்டும் வேதனைப்படுத்தும். கடிக்கிற வேதனை ஒன்று, கொட்டி விஷத்தை உள்ளே இறக்கிற வேதனை, இரண்டு வகைய வேதனையும் செய்யும். ஹத்தா யகூம் ஸாஅத்து, கியாமத்து நிலை பெறும் வரையிலையும், மறுமை நாள் வரையிலும். கபரில் வலவண்ண தின்னீன மின்ஹா, அது எவ்வளோ பெரிய பாம்பு, கொடூரமான பாம்பு. அப்போ இங்கே உள்ள பாம்பு சைஸுக்கு இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கபரும் அவ்வளோ பெருசாகி அவனுக்கு வேதனையும் அவ்வளோ பெருசாக இருக்கும். அது இருந்தும் ஒரு கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பு நஃபஹ ஃபில் அர்லி, பூமியில் வெளியே மூச்சு விடுமானால், மா அம்பதத் ஹலிரன், இந்த பூமியாகிறது எந்த பசுமை செடிகளையும் விளைய செய்யாது. பூமியை விஷமயமாயிரும். அந்த காற்று விஷத்தில் பரவி, அந்த விஷம் காற்றுல பரவி எல்லா செடியும் அழிச்சு கரிஞ்சு போயிடும், செடி கொடிகள்லாம். அப்போ நீ கபரை நோண்டி பார்த்தா அந்த மாதிரி விஷயம் இருக்குமா? காஃபிருடைய கபரை புதைக்கப்பட்ட இடத்த நோண்டி பார்த்தா அந்த பாம்பு உள்ளே இருக்குமான்னு நினைக்காதீங்க. அது ஆழமே வேற பாய். இந்த துனியாவுடைய உலகம் இல்லை அது. அது உன் கண்ணால் பார்க்கும் உலகம் அல்ல. கபரில் போனால் மலக்கள் எந்திரிச்சு உட்கார வச்சுருவாங்கன்னு வருது. ஒரு மனுஷன் சட்னி ஆகிட்டான், துனியாவிலே எரிஞ்சு கரிஞ்சு சாம்பலாகவே ஆகிட்டான். சாம்பலை கொண்டு போய் கபர் வச்சு போச்சுட்டாங்க. விமான விபத்தில் சாம்பலாக போயிடுறாங்கல்ல, உடனே மலக்கு இப்படி உட்கார வைப்பாங்க. அது வேற உலகம். அது இந்த உடலே இன்னொரு உடல், சூக்கும உடல். ஆலமே மிசாலியுடைய உடல், ஜிஸ்மே மிசாலி கொடுக்கப்படும். அதை தூக்கி உட்கார வைப்பாங்க, அதுக்கு கொட்டு உழுகும். அது ஆலம் ஜிஸ்மே மிசாலியுடைய கனவில் நீ பார்க்குற அந்த மாதிரி பாம்பு. அது கபருடைய உலகம், கனவு உலகம் மாதிரி. அது கனவு பாம்பு துரத்துறான்னு ஓடுறான், பெரிய பாம்பு. கடைசியாக வாயத்திலிருந்து கப்புன்னு முழுங்கிருது, ஆன்னு கத்துறான், முழிச்சிட்றான். பக்கத்தில் இருக்கும், என்னடான்னு கேட்குறாங்க. பாம்பை காணும், கண் விழித்தேன் அவனை காணவில்லைன்னு முடிக்கிறான். பார்த்தா காலை கனவிலே கண்டு கொண்டேன், கண் விழித்தேன் அவளை காணவில்லைடா. பாம்பு பெரிய பாம்பு இருந்துச்சேடா, காணலடா. அதான் கபரே அதே மாதிரி தான், பெருசு இருக்கும். வளைஞ்ச போய் கண் சொன்ன நீ கபர் இருக்காது அங்கே. அங்கே பார்த்தா அது ஒத வாங்கும்போது தெரியும். ஒருத்தர் கத்துறான்ல, இந்த பாம்பு கடிச்சது கனவுல வேதனை கொடுத்துருக்குது அவனுக்கு, அதான் கத்துறான், ஐயோ அப்பான்னு கத்துறான். பார்த்தா தெரிய மாட்டேங்குது, தெரியுது. சரிங்க, ஃபைனஹு என்ன பை லக்கது அந்த தின்னின் 99 பாம்புகள் அவன் மீது சாட்டப்படும். தன்ஹஷுஹு வ தல்தகு ஹத்தா யகூமு ஸாஅத்து, கியாமத் வரும் வரை. வலவன்ன தின்னீன மின்ஹா நஃபக ஃபில் அர்லி மா அம்பதத் ஹலிரன், ஒரு பாம்பு வெளியே மூச்சு விட்டா கூட ஒரு பசும் செடி முளைக்காது. ரவாஹு தாரமி. திருமதி நஹவு கால 70 பதில 99. இது திருமதி ஷெரீஃப் ஹதீஸில் 70 பாம்பு என்று வந்திருக்கிறது. ஒரு பாம்பே போதும், 70 வேற. அல் ஃபஸ்லு சாலிசு, 3வது. அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கால ஹரஜனா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா சஅத் பின் முஆதின் ஹீன துவஃபிய. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தான நேரத்தில் நாங்கள் பெருமானாரோடு சென்றோம். கபரில் அடக்கம் பண்ணுறதுக்காண்டி கொண்டு போவோம். சஅத் பின் முஆத் சய்யிதுல் ஹஸ்ரஜ், மதீனாவாசி அன்சாரிகளின் தலைவர்கள் ஒரு தலைவர் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த ஹந்தக் போரில் வஃபாத் ஆயிடுறாங்க. காலில் அடிபட்டுருச்சு. பெருமானார் தங்களுடைய மஸ்ஜித் நபவியிலே ஒரு கூடாரத்தை அமைத்து வைத்திருந்தார்கள். ரத்தம் வெளியே போனது. அவங்களோட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இதுக்கு பின்னாடி ஒரு போர் இருந்துச்சுன்னா அதில் என்னை ஷஹீதாக்கு, இதான் கடைசி போர்னா இதிலே என்னை ஷஹீதாக்கிடல்ல அப்படின்னு துவா செஞ்சாங்க. இந்த ரத்தம் புட்டுக்குச்சு காலில் இருந்து, கால் நரம்பு கட்டாய ரத்தம். காலையில் பார்த்தா ஷஹீத் ஆகிட்டாங்க. கூமுயிலா செய்யிதுக்கும், இதோ உங்கள் தலைவர் வருகிறார், எழுந்து நில்லுங்கள் பெருமானார் சொன்னாங்க இல்லையா, பனு குறைலா கூடி தீர்ப்புக்காக வேண்டி. நீண்ட சம்பளம் எடுத்து பார்த்துங்க. அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கபரில் அவங்களுடைய ஜனாசா கொண்டு போகும்போது பெருவிரலே நடந்து போனாங்க இப்படியே. ஏன்னு கேட்டால் மலக்குகளுடைய அவ்வளோ பெரும் கூட்டம் நெருக்கி அடிக்குது. இஹ்தஸ்ஸ அர்ஷுல்லாஹி பி மௌத்தி சஅத், சஅதுடைய மௌத்துக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷே ஒரு குலுங்கிருச்சு அப்படின்னாங்க.
சாதுடைய மூத்தை கண்டு அல்லாஹுடைய அரிசியே ஒரு குலுங்கி விட்டது அப்படின்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப கபர் வச்சா கபர்னு இருக்குது. பெருமாசங்க லவ் நஜா அஹதும் மின் அஸாபில் கபர், அஸாபுல் கபரை விட்டும் யாரேனும் தப்பித்துக்க முடியும் என்றால் நஜா சாது தப்பித்திருப்பார் அப்படின்ட்டாங்க. சாது ரஸியல்லாஹு இருக்குது கபர். ஒரு நெருக்குச்சு, பெருமான துவா செஞ்சாங்க, பண்ண கபரை விட்டுருச்சு அவரை. அல்லாஹ் அதை விட்டு என்னை பாதுகாத்துக்கிறப்பே. இதா சஅத் பின் முஆத் ஹீன துவஃபியா فقال فلما صلى عليه رسول الله صلى الله عليه وسلم وضع في قبره, பெருமானா ஸல்லல்லாஹு தொழுக வைத்த பின்பு கபரிலே வைக்கப்பட்டார்கள். வசுவ்விய அலைஹி, மண் அவர் மீது சமப்பட்ட பொழுது சப்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸப்பஹனா தவீலன், நாங்கள் எல்லாம் சுற்றி நின்று ரொம்ப நேரம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தோம். பெருமான் தஸ்பீஹ் செய்தார்கள், நாங்களும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தோம். சும்ம கப்பர்னா, பெருமான் தக்பீர் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க, நாங்களும் தக்பீர் சொல்லி கொண்டே இருந்தோம். ஃபகீல, சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ் லிம சப்பஹத சும்ம கப்பர்த, யா ரசூல் தஸ்பீஹ் செய்தீர்களே அப்புறம் தக்பீர் சொன்னீர்களே, ஏன் அவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்கப்பட்டது. கால சொன்னார்கள், லகது தலாயக அலா ஹாதல் அப்தி ஸாலிஹ் கபருஹு, இதோ இந்த சாலிஹான இந்த நல்லடியாருக்கு அவருடைய கபராகிறது நெருக்கடி கொடுத்தது. ஹத்தா ஃபர்ரஜஹுல்லாஹு அன்ஹு, கடைசியில் அல்லாஹு தஆலா தன் கருணையால் அந்த நெருக்கடியை நீக்கி விட்டான்னு சொன்னார். சுத்தீரெல்லாம் நின்று அவருக்காக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும், அல்லாஹும்ம ஸப்பித்ஹு பில் கௌலி ஸாபித் என்று சொல்ல வேண்டும். சில ரிவாயத்தில் வருது, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அது வேறு என்ன சஹாபின்னு தெரியல, அவங்க சொன்னாங்க, அது சஅத் பின் அபி வக்காஸா, யார் இந்த சஹாபின்னு தெரியல, எடுத்து பாருங்கள். நான் மரணித்து விட்டால் தன் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு, நீங்கள் உடனே என்னை விட்டு ஓடிடாதீங்க, கபரில் வைத்த பின்பு ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை பங்கு வைக்கும் நேரம் வரை என் கபரில் நீங்கள் கொஞ்சம் நேரம் சுற்றி நில்லுங்க, மலக்கெல்லாம் வருவாங்க, கொஞ்சம் பயமாக இருக்கும், நீங்களாம் கொஞ்சம் நின்றாக தைரியமாக பதில் சொல்லிக்குவேன், அதுக்காக வேண்டி எனக்கு நீங்கள் எனக்கு கொஞ்ச நேரம் உள்ளே இருங்கள் என்று கொஞ்சம் இருந்து நீங்கள் என்னை அவர் ஆசுவாசப்படுத்திட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. மிஸ்கின் பொதுவாக யார் கபருக்கு சொந்தக்காரன் கபருக்குலாம் போனால் எல்லோரும் போயிடுவாங்க, அர்க்கம் பண்ணிட்டு நாங்கள் நின்று யாசின் ஓதுறது, 10 நிமிஷம் நிற்கிறது, நின்று யாசின் சரி போது துவா செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கூட நின்று போகிறது, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிறக்காண்டி. பை நான் மொத்தம் பண்ண கபல் நில்லுங்க, வேறு 1 மணி நேரமாக நில்லுங்க பை, ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை பங்கு வைக்கிற நேரம் நின்று எல்லாம் தஸ்பீஹ் ஓதுங்க, அல்லாஹும்ம ஸப்பித்ஹு பில் கௌலி ஸாபித்னு துவா ஓதுங்க. வசியை செஞ்சுட்டேன். சரி வாங்க, இவருக்கும் கபர் நெருக்கியது, அல்லாஹ் தஆலா அதை நேசாக்கி வைத்தான். ரவாஹு அஹ்மத். வ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதல்லதி தஹர்ரக லஹுல் அர்ஷு, இவருக்காக வேண்டிய அர்ஷே குலுங்கியது இவர் மூத்த கண்டு. ஃபுத்திஹத் லஹு அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டன. வஷஹிதஹு 70 அல்ஃபம் மினல் மலாயிகத், 70,000 மலக்குகள் இவர் மரணத்துக்காக இவருடைய கபருக்கு வரைக்கும் வந்தாங்க. ஊர்வலத்தில் கபரிஸ்தான் கொண்டு போகிற வழியில். லக்கது லம்மத்தன், கபரிலே ஒரு நெருக்கி அடிக்கப்பட்டார். சும்மா ஃபுர்ரிஜ, அவன் பின்பு அவருக்கு அந்த நெருக்குதல் நீக்கப்பட்டது. இப்போ எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நெருக்குவான் அப்படின்னு தெரியுது. எதுக்காக வேண்டி? நல்லடியாளுக்கு நெருக்கிறான், பாவிகளுக்கு நெருக்கப்பட்டது, பாவிகள் நுறுக்கி வேதனை செய்யப்படுது. நல்லடியாளுக்கு ஒரு நெருக்கி அது அன்பால் அரவணைக்கிற மாதிரி கபர், அவர் வேதனையாக இருக்காது, அவருக்கு அன்பால் அரவணைக்கிற மாதிரி. அல்லது இப்படி நெருக்கி அல்லாஹ் அவங்களை பாதுகாத்துட்டான் அப்படின்னு விசாலத்தை காட்டுறதுக்காக வேண்டி, ஒரு சந்தோஷம் அதிகமாகும் அதுக்காக வேண்டி. என்ன பை பஸ்ஸில் ஏறினீங்க, நிறையா சீட் காலியாக இருந்துச்சு, ஒரு சீட்டில் போய் உட்காந்துட்டீங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. பஸ்ஸில் ஏறினீங்க, எங்கேயும் கால் வைக்க இடம் இல்லை, எல்லாம் முட்டிக்கிட்டு முதறிக்கிட்டு போகிறாங்க, தொங்கிட்டு 4 பேர் இந்த பக்கம் தொங்குறான், அந்த பக்கம் தொங்குறான். இதில் எப்படி போய் ஏறி நிற்கிறது? முட்டி தள்ளி விட்டு அவனை உள்ளே ஏறிட்டீங்க. அப்படி நெருக்கி அடிக்கிறானுங்க, 4 பக்கமும் இருக்கிறானுங்க. அப்போ ஒருத்தரை கூப்பிட்டு, தம்பிங்க வா, சமத்தான் நீ, உங்கள் அத்தா ரொம்ப தோஸ்தி எனக்கு, வாப்பா இங்கே வா இருப்பான்னு அவர் எந்திரிச்சு உடனே உட்கார வச்சார். இவர் சந்தோஷமாக இருக்கு. அல்லாஹ் அக்பர். அவ்வளோ பேரும் தொங்கிட்டு இருக்கானுவோ, எல்லாம் அவ்வாறு தொங்குற மாதிரி தொங்கிட்டு போட்டிருக்கானுவோ, நமக்கு ஜாலியாக அல்லாஹ் தஆலா கூட்டிகிட்டு போகிறானே அப்படின்னு. என்ன பை சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? சரி, அப்படி இடம் கிடைக்காம நீங்களும் படியில் தொங்கிட்டு போகிறீங்க. பஸ்ஸு ஸ்டாப்பில் நிற்கிது, ஒருத்தர் வர்றாரு, என்னப்பா அங்கே போகணும், ஸ்கூலுக்கு போகணும், இப்போ தொங்கிட்டு போகிறீங்க, வாப்பா என் காரில் இறக்கிப்போம், ஏசி காரில், ஆடி காரில் உட்கார வச்சு கொண்டு ஸ்கூல் வாசலே இறக்கி விட்டார். ஏங்கப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த நெருக்கத்தில் கொஞ்சம் நேரம் அனுபவித்த பின்னாடி, அதுக்கு பின்னாடி அல்லாஹ் ஒரு விசாலத்தை கொடுக்கும்போது மனசில் பெரிய சந்தோஷம் வரும்.
அதுக்காக நல்லடியாருக்கு ஒரு நெருக்கிட்டு விட்டுரு அதுக்கு முன்னாடி ஒரே கல்விலாம் ஆனந்தமயமாயிரும் அவருக்கு. அது மாதிரி வான் அஸ்மா பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்து காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீபன், ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முன்னால் உரையாற்றுவதற்காக நின்றார்கள். ஃபதக்கர ஃபித்னத்துல் கபர், கபருடைய வேதனை பற்றி அந்த பயானிலே சொல்லி காண்பித்தார்கள். அல்லதி யுஃப்தனு ஃபீஹல் மரு, மனிதன் கபரிலே வேதனை செய்யப்படுவானே அதை பற்றி சொன்னார்கள். வலம்மா தக்கர தாலிக்க, எப்பொழுது பெருமானார் செய்தியை சொன்னார்களோ, லஜ்ஜல் முஸ்லிமூன் லஜ்ஜத்தன், அங்கிருந்த முஸ்லீம்கள்லாம் ஒரே சத்தமாக அழுகையாக கதறினார்கள், கத்தினார்கள். பெருமானார் சொன்னாங்க கபருடைய வேதனையை பற்றி, எல்லாம் ஓன்னு கத்துறாங்க. ரவாஹுல் புகாரி ஹாக்கதா, புகாரில் இவ்வாறு தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வசாத நசை, இதே ஹதீஸ் நசையில் வருகிறது. அங்கே ஒரு வார்த்தை அதிகப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அஸ்மாரில் பின்னாடி நிற்கிறாங்க, பெண்கள்லாம் பின்னாடி தான் நிற்பாங்க. பெருமானுக்கு முன்னாடி ஆண்கள் உட்காந்துருப்பாங்க, பின்னாடி சஃபில் தான் பெண்கள் இருப்பாங்க. அப்போ நசையில் சொல்கிறாங்க, அஸ்மாரில் ரிவாய் செய்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரே கத்து, ஒரே அழுகையினால் அழுகை கூக்குரல் எடுக்கிறார்கள் கபருடைய வேதனை பெருமானார் சொன்னதை கேட்டு. நான் பின்னாடி இருந்தேன். அப்போ கடைசியாக ரசூல் சொன்ன என்ன வார்த்தை சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க, என் காதில் ஒழுகலை. அப்போ எனக்கு முன் சஃபில் எனக்கு முன்னாடி இருந்த ஒரு சஹாபி ரசூலை பார்த்து அன்பாக கேட்டேன், அண்ணே இந்த மாதிரி பெருமாள் கடைசியாக என்னமோ சொன்னாங்க, என் காதில் ஒழுகலை, எல்லாம் கத்துனாங்களா, என்ன சொன்னாங்க ரசூல் சொல்லி, அது நீ கேட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். கேட்டேன். அவங்க சொல்லி கொடுத்தான். அப்போ ஹாலத்து பைனி பைன அன் அஃப்ஹம கலாம ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானுடைய சொல்லை விளங்க முடியாமல் எனக்கு குறுக்கில் வந்து விட்டது சத்தம். ஃபலம்மா சகனத் லஜ்ஜத்துஹும், இந்த சஹாபாக்களுடைய அந்த அழுகுரல் கூக்குரல் அடங்கிய பொழுது, குல்துலி ரஜுலின் கரீபின் மின்னி, எனக்கு அருகிலிருந்து ஒரு மனிதரை பார்த்து கேட்டேன், ஐ பாரக்கல்லாஹு ஃபீக, தம்பி இந்தப்பா ஏதோ வார்த்தை சொல்லுவோம்ல, அல்லாஹ் அவங்க ரஹமத் செய்யட்டும், அல்லாஹ் அவங்க பரக்கத் செய்யட்டும். மாதா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஆகிரி கௌலிஹி, பெருமாள் தங்களுடைய சொல்லின் கடைசியில் என்ன சொன்னார்கள், கடைசியில் வார்த்தை காதலே உலகலையே. கால, அவர் சொன்னார், கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது ஊஹிய இலை, எனக்கு வஹி இறக்கி வைக்கப்பட்டது, அன்னக்கும் துஃப்தனூன ஃபில் குபூர், நீங்கள் மன்னரையிலே சோதிக்கப்படுவீர்கள், கரீபம் மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய வேதனை சோதனை இருக்கிறது அந்த அளவுக்கு இறுக்கமாக. சோதனைகள் ஆகப்பெரிய சோதனை தஜ்ஜாலின் சோதனை. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானார். உலகம் துவங்கிய நாளிலிருந்து முடிவு நாள் வரை உள்ளக்கூடிய சோதனைகள் ஆகக்கூடிய சோதனை தஜ்ஜாலுடைய சோதனை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் அதை விட்டு பாதுகாப்பானாங்க. அதற்கு நெருக்கமானது கபருடைய சோதனை. ஆனால் ரெண்டை விட்டும் பாதுகாப்பு தேடணும். எப்பயுமே ஒவ்வொரு துவாலையும் ஓதுங்க, எழுதி போட்டுருவேன் துவாவை, வனஊது பிக்கும் ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால் வனஊது பிக்கும் மின் அதாபில் கபர், கபருடைய வேதனை விட்டும் தஜ்ஜாலுடைய சோதனையை விட்டும் நான் எல்லா இடத்துல பாதுகாவல் தேடுகிறேன் என்று எல்லோரும் ஒவ்வொரு தொழுகையும் ஓதுங்க, சரியா? வஅன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இதா உதுகிலல் மையித்து வல் கபர, மையித்தாகிறது கபரில் நுழைய வைக்கப்பட்டால், முஸ்ஸிலத் லஹு ஷம்சு இந்த குரூபிஹா, ஒரு மூமினான மனுஷன் கபரில் கொண்டு போய் வச்ச உடனே, எந்த டைமில் நீங்கள் காலையில் கொண்டு போய் வச்சாலும் சரி, 10 மணிக்கு அடக்கம் பண்ணாலும் சரி, நைட்டு இப்போ இரவு 12 மணிக்கு அடக்கம் பண்ணாலும் சரி, எந்த டைமில் கபரில் அடக்கம் பண்ண உடனே மலக்கள் வந்து எழுப்பி உட்கார வைப்பாங்கல்ல, கேள்வி கேட்க உட்கார வச்சோன்னு கண்ணை கசக்குவார். நீ கண்ணை கசக்கி எழுப்பி பார்க்கும்போது அவருக்கு அசர் டைம் மாதிரி தெரியும். சூரியன் 6 மணி 6:30 மணி, சூரியன் லைட்டாக மஞ்சளானா அசர் டைம் இருக்குமில்ல, அந்த மாதிரி தெரியும். அவருக்கு மரணமானதே மறந்துடுவார். அதாவது மதியானம் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க சிலர், தூங்கிட்டு அசருக்கு எந்திரிப்பாங்கல்ல, கரெக்டாக அசர் பாங்க சொன்னால் 4 மணிக்கு 4:30 மணிக்கு பாங்க சொன்னிட்டு பள்ளியாக சொல்ல போவார். இப்போ கண் திறந்து பார்த்து கண்ணை கசக்கி பார்க்கறதுன்னா அவருக்கு மணி 6 மணி ஆன மாதிரி தெரியும் அவருக்கு. ஆஹா, அசரு கதாவா பேர், அசர் தொழுகாமல் தூங்கிட்டோமே, மகரிப் பாங்க சொல்லிடுவாங்க போல் தெரியுது, டக்குன்னு எந்திரிச்சு போய் உதவி செஞ்சுட்டு அசர் தொழுவணும் அப்படின்னு டக்குன்னு எந்திரிப்பார். எனக்கு எங்கே போகிறப்பா கேள்வி கணக்கா, அசர் டைம் ஆச்சு, நீங்கள் வேறு தொழுதுட்டு வந்துடுறப்பா, உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்த உட்காந்து எனக்கு டைம் இல்லையா, அசர் கதாவா பேர் இப்போ தொழுதுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரான் அவர். எப்போ நீ மூத்தா போய்ட்டு பேசிகிட்டு இருக்காதப்பா, மூத்தா போயிட்டாங்களாம் வந்து இல்லைப்பா நீ மூத்தா போயிட்டு இது ஹபரு அப்படின்னு விளக்கம் சொன்னால், அப்படியா சரி, அப்புறம் தான் தெரியுமா அவருக்கு. அப்போ அந்த தொழுகையில் ஆர்வம் பாருங்கள் அவருக்கு, அடிச்சு பிடிச்சி தொழுகை எந்திரிக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி எந்திரிப்பாராம். இப்போ முஸ்ஸிலத் லஹு அஷம்சு, அவருக்கு சூரியனாகிறது காட்டப்படும், இந்த உரூபியா மறைய நெருக்கமானது போல காட்டப்படும். எஜ்லிசு, அவர் அவசரமாக எழுந்து உட்காருவார். எம்சஹு ஐனைஹி, கண்களை கசக்குவார்.
ஒயக்கூலு சொல்லுவார், தவுனி தவுனி விடுங்கப்பா, உசல்லி தொழுவு போகிறேன், விடுங்க, போயிட்டு வந்துடுறேன். இப்போ நாங்களாம் முன்கர் நக்கிற கேள்வி உண்பா முன்கரான் நக்கிறான், தொழுதுட்டு வந்து அத்தை பற்றி பேசிக்கலாம். அப்படி இப்போ கபூர்ப்பா, இது முடிஞ்ச தொழுகைலாம் கிடையாதுங்கன்னு குறுக்கால பேசியிருந்தா கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் விளக்கம் சொன்ன பிறகு தான் அப்புறம் தான் அப்படியா நீ முத்தா போயிட்டேன் நான் அந்த அளவுக்கு அல்ல லேசாகி வைக்கிறேன் கபரை. ரவாஹு அது அவுனி உசல்லி ரவாஹு இப்னு மாஜா. வன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன்னல் மையத்தை யசீரு இல் கபர், ஒரு மையத் ஆகிறது கபருக்கு செல்லும், கொண்டு செல்லப்படும். ஃபயஜ்லிசு ரஜுலு சாலிஹு ஃபி கபரிஹி, சாலிஹான மனிதர் அவருடைய கபரிலே உட்காருவார். கைர ஃபஸஇன், எந்த விதமான திடுக்கம் இல்லாமல், வலா மஷ்ஹூபின், பீதி அடையாமல், பயத்தால் கல்பு துடிச்சு போது பீதி அடைகிறது. ஷஹப்னா கல்பு பீதி அடைவது. தஹீது ஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா யுகார் லஹு ஃபீம குந்த, அப்படின்னு கேட்கப்பட அவர் அமைதியாக உட்காந்துருப்பார் தொழுகை போகிற மாதிரி. ஃபீம குந்த, நீ எதில் ஆகியிருந்தாய்? ஃபயகூலு குந்து ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருந்தேன். ஃபயகால மா ஹாதர் ரஜுல், இவர் யார், இந்த மனிதர் யார் என்று கேட்கப்படும் பெருமானாரை காட்டி. ஃபயகூலு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்களா எங்கள் எஜமான். ஜானா பில் பையினாத்தி மின் இன்தில்லாஹி, அல்லாஹ்விடமிருந்து ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள். ஃபஸத்தக்னா, நாங்கள் அவரை உண்மைப்படுத்தினோம். ஃபயகாலுவர்கள் கேட்கப்படும், ஹல் ரஐத் அல்லாஹ், நீ அல்லாஹ் பார்த்தியாப்பா? ஃபயகூலு மா யம்பகி லி அஹதின் அன் யரல்லாஹ், அல்லாஹ் பார்க்கணும் யாருக்கும் அங்கே அவசியம் கிடையாது, நிஜமாக என் கூடையே இருக்கிறோம் நாங்கள், என்ன 24 மணி நேரம் என் கூடையே அல்லா இருக்கிறோம். ஃபயுஃபர்ரிஜு லஹு ஃபுர்ஜத்தன் கிப்ல நார், இப்போ அவருக்கு உடனே நரகத்திற்கு பக்கம் ஒரு திரையை முதலில் திறந்து காட்டப்படும். காட்டு ஒரு ஃபுர்ஜனா ஒரு இடைவெளியை உண்டாக்கி, ஒரு இடைவெளியை உண்டாக்கி திறந்து காட்டப்படும் ஒரு ஜன்னல். ஃபயந்துரு இலைஹா, நரகத்தை அவர் பார்ப்பார். யஹ்திமு பஅதுஹா பஅதன், அது ஒன்று ஒன்றை சாப்பிடும். எகலிபு, நரகம் இருக்கே ஒன்று சாப்பிடும், அந்த அளவுக்கு கொடுமையான நரகம். ஃபயுகால், அவர் சொல்லப்படும், உந்துர் இலாமா வகாக்கல்லாஹு, பாரு இந்த இடத்தை, இந்த நரகத்தை விட்டுச்சுன்னா அல்லாஹ் உன்னை பாதுகாத்து வைத்துட்டான். சும்ம யுஃபர்ரஜு லஹு ஃபுர்ஜத்தம் கிபில் ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் இருந்து ஒரு வாசலை திறக்கப்படும். ஃபயந்துர் இலா ஸஹரத்திஹா வ மா ஃபிஹா, சொர்க்கத்துடைய அலங்காரங்களையும் அதில் உள்ள நியமத்துகளையும் பார்ப்பார். அவருக்கு சொல்லப்படும், ஹாதா மகாதுக, இதுதான் நீ தங்குமிடமாயிருக்கும் சொர்க்கம். அலல் யகீனி குந்த, அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கையோடு நீ வாழ்ந்தாய். வ அலைஹி முத்த, அந்த நம்பிக்கையோடு மௌத்தானாய். வ அலைஹி துபஅசு இன்ஷா அல்லாஹ், அந்த ஈமானுடனும் மறுமையில் எழுப்பப்படுவாய் என்று அவரிடம் சொல்லப்படும். அல்லாஹ் நம்ம அனைவரும் அவ்வாறு ஆக்குவானாக. வ யுஜ்லசுர் ரஜுலு ஸூஇ ஃபீ கப்ரிஹி, தீய மனிதனை அவன் கபரிலே உட்கார வைக்கப்படும். ஃபஸிஅன் மஷ்ஹூபன், திடுக்கிட்டவனாக, பீதி அடைந்தவனாக. ஃபயுகால் லஹு, அவருக்கு சொல்லப்படும், ஃபீம குந்த, நீ எதில் ஆகியிருந்தாய்? ஃபயகூல் லா அத்ரி, எந்த மதனே தெரியாதுங்க. ஃபயுகால் லஹு மா ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார் என்று பெருமானாரை காட்டி கேட்கப்படும். ஃபயகூல், சொல்லுவார், சமிஅது நாஸ யகூலூன் கௌலன் ஃபகுல்துஹு, மக்களெல்லாம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நானும் தான் அதை சொல்லிக் கொண்டிருந்தேன். சாஹிரு, காஃபிரு, பொய்யரு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஃபயுஃபர்ரஜு லஹு ஃபுர்ஜத்தன், அவருக்கு திறந்து காட்டப்படும். கிபல் ஜன்னதி, சொர்க்கத்திலிருந்தும் ஒரு திரையை, ஒரு ஜன்னலை திறந்து காட்டப்படும். ஃபயந்துரு இலா ஸஹரத்திஹா வ மா ஃபிஹா, சொர்க்கத்துடைய அலங்காரங்களையும் அதிலுள்ள நியமத்துகளையும் அவர் காணுவார். ஃபயுகால், சொல்லப்படும், உந்துர் இலாமா சரஃப் அல்லாஹு அன்க, பார் சொர்க்கத்தை விட்டுத்தான் அல்லாஹ் உன்னை திருப்பி விட்டான், இன்னும் வேதனை அதிகமாக இருக்கா வேண்டி, நீ போற வேண்டிய இடம் இதுதான், ஆனால் நீ அங்கே போகல. இப்போ சும்மா யுஃபர்ரஜு லஹு ஃபுர்ஜத்தன் கிபில நார், நரகத்தின் பக்கம் ஒரு ஜன்னலை திறக்கப்படும். ஃபயந்துரு இலைஹா, அதன் பக்கம் பார்ப்பார். யஹ்திமு பஅதுஹா பஅதன், நரக நெருப்பு ஒன்றை ஒன்று சாப்பிட்டு கொண்டு இருக்கும், கடும் வேதனையான நரகமாக இருக்கும். ஃபயுகால், அவருக்கு சொல்லப்படும், ஹாதா மகாதுக, இதுதான் நீ தங்குமிடம். அல ஷக்கி குந்த, சந்தேகத்தின் மீதுதான் நீ வாழ்ந்தாய். வ அலைஹி முத்த, அதே சந்தேகத்தில் தான் நீ மரணமடைந்தாய். வ அலைஹி துபஅசு இன்ஷா அல்லாஹு தஆலா, இந்த சந்தேகத்தில் தான் மறுமையில் எழுப்பப்படுவாய் என்று அவருக்கு சொல்லப்படும். ரவாஹு இப்னு மாஜா.
அல்லாஹ் தஆலா அதாபு கபர் அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.